ஸோ யா ஸோ திஸ் இஸ் அவர் ப்ராஜெக்ட் இப்போ ஹலோ வேர்ல்ட் தான் நம்ம பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கொலிஷன் காம்போனன்ட்ஸை கற்றுக்க போகிறோம். அண்ட் சொன்ன மாதிரி மாடியூல் 2 வந்து அரித்மெட்டிக். இது நான் மோஸ்ட்லி பார்ட் 1 பார்ட் 2ன்னு இருக்குது. நான் பார்ட் 1லேயே முடிக்க இந்த ஒரே வீடியோவில் ட்ரை பண்ணுறேன். இல்லை போன இன்னொரு வீடியோ நம்ம எடுத்துப்போம். ஏன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட்லாம் நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னன்னு கற்றுக்க போகிறோம். வேரியபிள்ஸ்னால் ஒன்றும் இல்லை, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. வேரியபிள் என்ன வேரியபிள்? இன்ட்டு, ஃப்ளோட்டு, ஸ்ட்ரிங்கு, அதெல்லாம் பார்த்துருப்பீங்களா உங்கள் காலேஜில். ஸோ அந்த கான்செப்ட்ஸ்லாம் இங்கே நம்ம அன்ரியல் வச்சு பார்க்க போகிறோம். அண்ட் மேத் கான்செப்ட்ஸ், ஆடு, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் அண்ட் பூலியன் கான்செப்ட்ஸ். ஓகேங்களா? பூலியன் எஸ் நோ, கேட்ஸ், அண்ட் கேட்டு, ஆர் கேட்டு, அந்த கேட்டு அண்ட் கண்டிஷன் கான்செப்ட்ஸ். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த 5 கான்செப்ட்ஸ் நீங்கள் கரைச்சி குடிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் கேம் இருந்தாலும் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வித்தவுட் ஃபர்தர் அடியூ வி ஜஸ்ட் டைவ் இன்டு அவர் ஹேண்ட்ஸ் ஆன். ஸோ நான் வந்து அன்ரியலில் ஒரு பிளாங்க் தேர்ட் பர்சன் மேப்பை ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இட்ஸ் நத்திங் பட் ஐ டென்ட் டூ எனி திங். ஐ ஜஸ்ட் கிரியேட்டட் அ சிம்பிள் தேர்ட் பர்சன் மேப். இது பார்த்தீங்களா? ஸோ உங்களுக்கு நான் ப்ளே பண்ணி கூட காட்டுறேன். ஸோ இங்கே பாருங்க, இது நம்மளோட அன்ரியலோட டிஃபால்ட் தேர்ட் பர்சன் மேப். ஓகே, ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ண போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம கான்டென்ட் ப்ரௌசர் நான் டாக் பண்ணிக்கிறேன் என் லே அவுட்டில். ஸோ ப்ரோக்ராமிங் பண்ணும்போது கான்டென்ட் ப்ரௌசர் எப்பவுமே டாக் பண்ணுற ஹேபிட் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ யா, ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நான் வந்து ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிட்டு ப்ளூ பிரிண்ட்ஸ்னு கிளியர் பண்ணிக்கிறேன். ப்ளூ பிரிண்ட்ஸ் அண்ட் மை ப்ளூ பிரிண்ட்ஸ்னு கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கும். அன்ரியல் பொறுத்த வரைக்கும் உள்ள நிறைய ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கும். நான் ஒரு 1 இயர் முன்னாடி போட்டுக்கிறேன், ஏன்னா ஃபர்ஸ்ட் வந்துடும். ஓகேங்களா? ஸோ கலர்ஸ் என்னோட ஐடென்டிஃபிகேஷனுக்காக. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ப்ளூ பிரிண்ட்டை கிரியேட் பண்ணணும். எப்படி கிரியேட் பண்ணணும்? எனி கெஸ், ஐடியா, யோசிங்க. ஒரு ப்ளூ பிரிண்ட்டை நம்ம கிரியேட் பண்ணணும். எனி கெஸ், ஐடியா? மல்டிபிள் வே இருக்கு, பட் நம்ம பேசிக் பிகினர் வேல இருந்து போவோம். எப்படி? ரைட் கிளிக் அண்ட் வி ஜஸ்ட் ஸ்விட்ச் ஃபார் ப்ளூ பிரிண்ட். ஹியர் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் வந்து இங்கேயே இருக்கும். ஏன்னா நான் ப்ளூ பிரிண்ட் நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுறதால இங்கே இருக்கும். ரைட் கிளிக்ல பேசிக் அசெட் கிரியேஷனில். ஸோ இங்கேயே நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம். இல்லை இங்கேயே நாங்கள் நிறைய டைப்ஸ் ஆஃப் ப்ளூ பிரிண்ட்ஸ் இருக்கும். இதை நான் அப்புறமேட்டு சொல்கிறேன். ஓகேங்களா? பட் இப்போதைக்கு ப்ளூ பிரிண்ட்ஸ் நம்ம இங்கேயே கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளூ பிரிண்ட்ஸை கிரியேட் பண்ணால் என்னென்ன கேட்டகரிஸ் வருது உங்களுக்கு இது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒவ்வொரு ப்ளூ பிரிண்ட்டும் ஒவ்வொரு ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான கான்செப்ட். ஓகேங்களா? மெயின் வந்து ஆக்டர் ப்ளூ பிரிண்ட். ஆக்டர் ப்ளூ பிரிண்ட் தான் நம்ம மோஸ்ட் ப்ரிடாமினண்டா யூஸ் பண்றது. அதாவது ஒரு 80% யூஸ் பண்றது ஆக்டர் தான். ஏன்னா நம்ம ஒவ்வொரு ஆப்ஜெக்ட் இருக்கு பாத்தீங்களா, இந்த வேர்ல்டுல வைக்கிறோம் பாருங்க. இந்த கியூப்ன்றது ஒரு ஆப்ஜெக்ட், இந்த மேல ஏறுறதுன்றது ஒரு ஆப்ஜெக்ட், ஸோ ஒரு லைட் வச்சா அது ஒரு ஆப்ஜெக்ட். ஸோ அது எல்லாமே ஆக்டர் ப்ளூ பிரிண்டா தான் குறிக்கும். ஓகேங்களா? அண்ட் இந்த பான் அண்ட் கேரக்டர் ப்ளூ பிரிண்ட்ன்றது நம்ம பிளே பண்ண பாத்தீங்களா, தேர்ட் பர்சன் கேரக்டர். நம்ம ஒரு கேரக்டரை பிளே பண்ண பாருங்க, அந்த கேரக்டர் தேர்ட் பர்சன் கேரக்டர், ஃபர்ஸ்ட் பர்சன், அந்த கேரக்டர்ஸ் தான் இந்த பான் அண்ட் கேரக்டர்ஸ். ஏன் இது ரெண்டா பிரிஞ்சிருக்குன்னா, பான்ன்ற இதுல வந்து லிமிடெட் ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். ஆனா கேரக்டர்ன்ற இது உள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும், நிறைய கஸ்டமைசேஷன் ஆப்ஷன்ஸ் இருக்கும். பட் ரெண்டுமே பிளேயர்ஸ்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த பிளேயர் கண்ட்ரோல்ன்றது நம்ம இன்புட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த பிளேயர் எப்படி கண்ட்ரோல் பண்றேன்? என்னோட கீபோர்டு வச்சு கண்ட்ரோல் பண்றேன்னா, அது இல்லாம நான் இது வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம், மவுஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். அது இல்லாம நான் என்னோட ஜாய்ஸ்டிக்ஸ், கேம் ஜாய்ஸ்டிக்ஸ் வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் மோட் இருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து கேம் மோட் பேஸ். இந்த கேம் மோட் பேஸ்ல அது கேமோட டைப்போ. ஸோ இது வந்து பிசி கேம். கம்ப்யூட்டர் கேம்னா கம்ப்யூட்டருக்கு சில லாஜிக்கு, சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். சரி, பிளே ஸ்டேஷன்னா அதுக்கு ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். ஸோ அது கன்சோல். ஸோ அது மாதிரி நம்ம கேம் மோட்ஸை சூஸ் பண்றது. ஆக்டர் காம்போனன்ட் நான் இப்போ ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஆக்டர் காம்போனன்ட். பட் இது கொஞ்சம் அட்வான்ஸ். நான் உங்களுக்கு அப்புறமேட்டு எக்ஸ்பிளைன் பண்ணேன். நம்ம இது அப்புறமேட்டு யூஸ் பண்ண போறோம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஆக்டரை நம்ம எப்படி திருப்பி யூஸ் பண்றது, எப்படி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிட்டு அது திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. ஒரு ஆக்டர் எப்படி திருப்பி யூஸ் பண்றது தான் இது. சீன் காம்போனன்ட்டும் அதே மாதிரி தான். ஒரு அந்த டிசைனை எப்படி மறுபடியும் யூஸ் பண்றது தான் சீன் காம்போனன்ட். ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம ப்ளூ பிரிண்ட்ஸ். ஸோ இங்க ஆக்டர்னு இருக்கா, இதை தான் நம்ம இப்போ பார்ப்போம். அதுலேயே நம்மளுக்கு எல்லாமே புரிஞ்சிடும். ஸோ அதை கிளிக் பண்ணோன்னே நம்ம ப்ளூ பிரிண்ட் கிரியேட் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நேமிங் பார்ட். நேமிங்க்கு ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. நம்ம சிம்பிளா ஒரு ப்ளூ பிரிண்ட் இப்போ பண்ணுவோம். நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல சிம்பிளா ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணுவோம். ஒன்றும் இல்லை, என் பட்டன் கொலிஷன் கான்செப்ட் வச்சு ஒரு ப்ளூ பிரிண்ட் பண்ணுவோம்ப்பா, சிம்பிளா. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நம்ம அரித்மெட்டிக் பார்க்கலனாலும் பரவாயில்ல, ப்ளூ பிரிண்ட் நம்ம கம்ப்ளீட்டா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்போம்.
கான்செப்ட் வந்து நான் ஒரு பிளேன் கிரியேட் பண்ணுவேன். அந்த பிளேன்ல ஏறி நின்ன உடனே அந்த பிளேன் வந்து எனக்கு கீ மாதிரி ஒர்க் ஆகும், அதாவது சிக்னல் மாதிரி. ஸோ அந்த பிளேன் வந்து ரெட் கலர்ல இருக்கும். அது மேல நான் ஏறி நின்ன உடனே அது கிரீன் கலரா மாறும். ஒன்ஸ் அந்த பிளேன் கிரீன் கலரா மாறின உடனே ஒரு டோர் திறக்கும், கதவு திறக்கும். இதுதான் என்னோட ஓவரால் கான்செப்ட், என்னோட கேமோட கான்செப்ட். இதெல்லாம் நம்ம இப்போ பண்ண போறோம். ஸோ இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேமிங் ஆஃப் அ ப்ளூ பிரிண்ட். ஃபர்ஸ்ட் வந்து பிபி, பிபினா ப்ளூ பிரிண்ட்னு அர்த்தம். ஓகேங்களா, ப்ளூ பிரிண்ட் அண்டர் ஸ்கோர். நான் வந்து பிளேன், ஏன்னா நான் பிளேனு தான் ஃபர்ஸ்ட் நான் கிரியேட் பண்ண போறேன், அதுதான் நான் ஸ்விட்சா யூஸ் பண்ண போறேன்னு சொன்னேன். பிபி அண்டர் ஸ்கோர் பிளேன் என்டர் பண்ணுங்க. ஸோ எம்டியா அது இருக்கா? ஸோ நான் அந்த டோர் சிஸ்டம் எங்கே கிரியேட் பண்ண போறேன்னா, அன்ரியல் டிஃபால்ட்ல உங்களுக்கு டிஃபால்ட்டா உங்களுக்கு ஒரு கேப் இருக்கும் இங்க. ஸோ இதை நான் அட்வான்டேஜ் யூஸ் பண்ணிக்கிறேன். இந்த கேப்ல நான் டோர் வச்சுன்னா அழகாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணலாம் இப்போ. ஓகே, ஸோ ப்ளூ பிரிண்ட் கிரியேட் ஆயிடுச்சா? இது ஒன்றும் இல்லை, நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணீங்கன்னா ஒன்றும் இருக்காது இங்க. உங்க சீன்ல வந்த மாதிரி தான் இருக்கும். ஓகேங்களா, ஆனால் இதில் ஒன்றும் இருக்காது. ஏன்னா நம்ம இது ப்ளூ பிரிண்ட்டை டிசைன் பண்ணல, நான் டெலிட் பண்ணிடுறேன் இப்போதைக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் இந்த ப்ளூ பிரிண்ட் டிசைன் பண்ணு, டபுள் கிளிக் பண்ணுங்க, ப்ளூ பிரிண்ட்குள்ள போங்க. ஸோ இதுதான்ப்பா நம்மளோட ப்ளூ பிரிண்ட் விண்டோ. ஸோ ஃபர்ஸ்ட் வில் அண்டர்ஸ்டாண்ட் அவர் அன்ரியல் ப்ளூ பிரிண்ட் விண்டோ. ஓகே, ஸோ ஐ ஹேட் அ மெட்டீரியல். ஸோ அது இருக்கான்னு தெரியல, எபிக் கேம்ஸ் கிட்ட இருந்து எடுத்த மெட்டீரியல் அது ஆக்சுவலி. ஓகே, நான் இப்போ இப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன், நோ இஷ்யூஸ். ஓகேப்பா, ஸோ அந்த இமேஜ் கிடைச்சதுன்னா நான் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஒன் செகண்ட். ஓகே, ஒன் செகண்ட். நான் வச்சிருந்தேன் ஆக்சுவலி அதை அன்ரியல் ப்ளூ பிரிண்ட் விண்டோவை நான் ஒரு பிபிடி மாதிரி வச்சிருந்தேன். இது அன்ரியல் சோர்ஸ் கோட்ஸ், எங்களுக்கு கொடுத்த சோர்ஸ் கோட்ஸ் அண்ட் மெட்டீரியல்ஸ். ஸோ இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், காஸ்ட் வெரிஃபை பண்ணிக்கலாம் எப்போ வேணாம். ஸோ இதில் வந்து ப்ளூ பிரிண்ட் சிஸ்டம்காக நான் ப்ளூ பிரிண்ட்ஸ் எடுத்து வச்சுருந்தேன், ஒரு பிபிடி மாதிரி. அதை போட்டு காமிச்சா இன்னும் உங்களுக்கு அழகாக இருக்கும். ஸோ ப்ளூ பிரிண்ட், யா. பட் இதுல இருந்து நான் ஸ்கெட்ச் பண்ண கான்செப்ட் உங்களுக்கு நான் வேற ஒரு விதமா சொல்லித்தரேன். ஸோ யா, திஸ் இஸ் த ஒன். உங்க பிபிடியில் டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஓகேங்களா. ஸோ பட் நான் உங்களுக்கு இப்போயே காமிச்சு முடிச்சிடுறேன். ஸோ என்னென்ன ப்ளூ பிரிண்ட்ஸ் அது எல்லாமே இங்கே பாருங்க, இது மாதிரி தான்ப்பா இருக்கும் ப்ளூ பிரிண்ட்ஸ் எல்லாமே. இது எல்லாமே விஷுவல் ஸ்கிரிப்டிங்னு சொன்ன பார்த்தீங்களா நான் ஆல்ரெடி. ஸோ அந்த விஷுவல் ஸ்கிரிப்டிங் இப்படி தான் இருக்கும், ஒன்று ஒன்றா கனெக்ட் பண்ணுறது எல்லாம். ஓகேங்களா, ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராம் C++, அதுவும் இருக்கு. ஓகே, அண்ட் இன்ஸ்டன்சஸ், ப்ளூ பிரிண்டோட இன்ஸ்டன்சஸ் இதெல்லாம் நம்ம எப்படி மெட்டீரியல்ஸ்க்கு ஒரு கிளாஸோட இன்ஸ்டன்ஸ், மெட்டீரியல் இன்ஸ்டன்ஸ் பண்ணுவோம் அது. அண்ட் ஆப்ஜெக்ட், ஆக்டர், பான், கேரக்டர், இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரே வேர்டில் எக்ஸ்பிளைன் பண்ணேன் கிடக்கு. ஸோ இதெல்லாம் இன்னும் டீப்பாக வேணால் இதில் போய் இன்னும் டீப்பாக பார்த்துக்கலாம். அண்ட் மல்டிபிள் கேரக்டர்ஸ், சைல்டு. ஒரு மேஜர் கான்செப்ட் ஆஃப் ப்ளூ பிரிண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். அது என்னன்னா, இட்ஸ் மல்டிபிள் சைல்டை நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ஒரு ப்ளூ பிரிண்ட்ன்றது என்னன்னா, லெட்ஸே நான் என்னோட ஒரு லேம்ப் வைக்கணும்னு வைங்க. ஒரு லேம்ப்ல என்னென்ன இருக்கணும், ஒரு ஸ்டாட்டிக் மெஷ் இருக்கணுமா, பல்ப் இருக்கணுமா, ஸோ அந்த லேம்ப் மேலே இன்னொரு ஏதாவது காம்போனன்ட் இருக்குன்னா அதையும் இருக்கணுமா. ஸோ அது மாதிரி லெட்ஸே ஒரு விஷயம், ஒரு என்டிட்டி, இட்ஸ் நாட் அ ஸ்டாட்டிக் மெஷ், இட்ஸ் நாட் அ லைட் மெஷ், இட்ஸ் நாட் அ வாட் டு சே சம்திங், வித்தியாசமா இருக்க என்டிட்டியை நான் ஒன்னா கிளப் பண்றேன் பாருங்க. ஸோ அதுக்காக நான் ஒரு என்டிட்டியும் ப்ளூ பிரிண்ட்னு சொல்லுவோம். அது உங்களுக்கு புரியும், நான் காட்டுறேன். ப்ளூ பிரிண்ட் கிளாஸஸ் விண்டோ இருக்கும், அதை காட்டலான்னு பார்க்குறேன். இதுதான்ப்பா தேடி. ஸோ ஐ ஹோப் யூ கேன் சி திஸ் விண்டோப்பா. ஓவர்வியூ பார்த்துருங்க இங்கே. ஸோ திஸ் இஸ் த ப்ளூ பிரிண்ட் ஓவர்வியூ விண்டோ.
ஸோ இதை நான் கம்பேர் பண்ணி அங்கே சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது டூல் மெனு, வழக்கம் போல் நம்மளோட டூல் டெக்ஸ்ட் மெனு, சாரி மெனு பார். நெக்ஸ்ட் வந்து டூல் பார், கம்பைல் பண்றது, ரன் பண்றது, அது எல்லாம் இதுதான். அண்ட் இதுல வந்து நீங்க கம்பைல்ன்ற வார்த்தைங்க வந்துட்டு இருவாங்க. அண்ட் காம்போனன்ட் பேனல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் சொன்ன பாத்தீங்களா, விதவிதமான என்டிட்டியை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸ்டாட்டிக் மெஷ் அண்ட் லைட்டு எல்லாமே நம்ம ஒன்னா ஆட் பண்ணிக்கலாம். அது இது ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து மை ப்ளூ பிரிண்ட் பேனல். ஸோ ஃபோர்த் ஒன் இங்க இருக்கு பாத்தீங்களா. இதுல மை ப்ளூ பிரிண்ட்ல இங்கதான் உங்களுக்கு வேரியபிள்ஸ் இருக்கும். இந்த வேரியபிள்ஸ் கான்செப்ட்ஸை நீங்க இங்கதான் ஆட் பண்ணுவீங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 3 டிவிஷன்ஸ் நான் சொன்ன பாருங்க. வியூ போர்ட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிரிப்ட், ஈவென்ட் கிராஃப். ஸோ ஈவென்ட் கிராஃப்ல தான் நம்ம ப்ரோக்ராமிங் பண்ணுவோம். வியூ போர்ட்ல நம்ம டிசைன் பண்ணுவோம். ப்ளூ பிரிண்டே நம்ம ஒரு டிசைன் பண்ணாதான் அது ப்ளூ பிரிண்ட். டோருன்றது ஒரு ப்ளூ பிரிண்ட் டிசைன் இருக்கணும் நம்ம கண்ணுல, அதுக்கப்புறம் தான் அதுக்கு ப்ரோக்ராமிங் பண்றது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து 6th வந்து டீடைல் பேனல். ஸோ இது வந்து ஈச் அண்ட் எவ்ரி நோடுக்கான டீடைல் பேனல். நம்ம எப்படி மெட்டீரியல்ல பார்த்தோம், ஒரு நோடு கிளிக் பண்ணுவது அதோட டீடைல் பேனல். ஸோ 5th வந்து ஈவென்ட் கிராஃப், இது நம்ம ப்ரோக்ராம் பண்ற ஏரியா. ஸோ இதை நீங்க லே அவுட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கங்க குரோனாலஜிக்கலா. அண்ட் இதை இங்க கம்பேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க. ஸோ அங்க பார்த்தது தான்ப்பா இது, வேற எதுவும் அங்க பார்த்தது தான் இது. சொன்ன மாதிரி டெக்ஸ்ட் மெனு, இது வந்து டூல் பார். ஓகேங்களா. இது வந்து வியூ போர்ட், ஈவென்ட் கிராஃப். இங்க பாருங்க, வியூ போர்ட், ஈவென்ட் கிராஃப். கன்ஸ்ட்ரக்ஷன் ஸ்கிரிப்ட் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். நான் அதனால இப்போதைக்கு இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். ஓகேங்களா. இது 2 தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் வந்து காம்போனன்ட்ஸ் பேனல். செக். ஸோ I guess internet is good. இப்போ ஓகேங்களா இன்டர்நெட்? ஹலோ, ஃபைன். ஸோ ஐ ஜஸ்ட் கண்டினியூ. ஸோ இந்த செஷன் தான் ப்ளூ பிரிண்டோட காம்போனன்ட் செஷன். சொன்ன பார்த்தீங்களா, இங்க ஆட்னு இருக்குங்களா உங்களுக்கு. இந்த ஆட்ல தான் நான் சொன்ன பாருங்க, எல்லா என்டிட்டியும் நம்ம இந்த இதுல ஆட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஸ்டாட்டிக் மெஷ். ஒரு கியூப் வந்துருச்சுங்களா உங்களுக்கு இந்த வியூ போர்ட்ல நான் ஆட் பண்ணோன்னே. ஸோ நான் வியூ போர்ட்ல இருக்கேன், நல்லா பாருங்க, வியூ போர்ட்ல இருக்கேன். ஓகே, என்டர் பண்ணுங்க. இந்த கியூப் குள்ளேயே நான் வந்து ஒரு ஸ்பியர் சொன்னால, இன்னொரு ஸ்டாட்டிக் மெஷ்ஷோட ஸ்டாட்டிக் மெஷ் இங்க பாருங்க. ஸோ இப்போ நான் இதை எடுத்துன்னு வந்து என் சீன்குள்ள வச்சுன்னு வைங்க, கம்பைல் பண்ணிட்டு. லெட்ஸ் சே இப்போ நான் எடுத்துன்னு வந்து சீன்குள்ள வச்சேன், நீங்க குரூப் பண்ண மாதிரி, புரியுதுங்களா. இதில் நான் எத்தனை என்டிட்டி வேணா ஆட் பண்ணி அழகுபடுத்திருக்கலாம். ஆனா என்னோட சீன்ல இது வந்து எத்தனை இது ரெப்ரசன்ட் ஆகுது, ஒரே ஒரு பேரண்ட் என்டிட்டியா தான் ரெப்ரசன்ட் ஆகும். புரியுதுங்களா. ஸோ இதுதான் பவர் ஆஃப் ப்ளூ பிரிண்ட். ஓகேங்களா. இதுலயே நான் லைட்டையும் வைக்கலாம். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டாட்டிக் மெஷ். இதுலயே நான் ஒரு லைட்டு, ஸ்கை லைட்டு, பாயிண்ட் லைட்டு, என்ன லைட் வேணாலும் வைக்கலாம். இங்க பாருங்க, நான் ஒரு லைட் வைக்கிறேன். ஸோ இந்த லைட்டை நான் இங்க வைக்கிட்டா, அதாவது அந்த கியூபுக்கு மேல வைக்கிறேன் நான் அந்த லைட்டை. இந்த லைட்டோட ரேடியஸை நான் குறைக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்கு. இன்டென்சிட்டி ரொம்ப அதிகமா இருக்கு, இன்டென்சிட்டி 200. ஓகே, லைட்டோட கலர் இங்க பாருங்க. அந்த இந்த லைட்டோட ஸ்பெசிபிக் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி வியூ போர்ட்ல கண்ட்ரோல் பண்ணுவோம், அது மாதிரி நான் இங்க கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே, ஸோ ரேடியஸை நான் கொஞ்சம் குறைக்கிறேன், ரொம்ப பெருசா இருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ நான் இதை கம்பைல் பண்றேன். இங்க கம்பைல் பண்ண உடனே இங்க எனக்கு அப்டேட் ஆயிடும். இங்க பாருங்க. ஸோ நான் டைரக்ஷன் லைட் ஆஃப் பண்றேன், அப்பதான் உங்களுக்கு இந்த லைட் தெரியும். உங்களுக்கு ஓகே, இன்டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ண தெரியுதுங்களா. ஸோ இந்த ஒரு காம்போனன்ட் கூட நான் லைட்டோட இன்டென்சிட்டி வச்சு ப்ளே பண்ணலாம். ஐ மீன் இன்னொரு காம்போனன்ட் ஆட் பண்ணிருக்கேன். பட் என்னோட சீன்ல இது வந்து ஒரே என்டிட்டி தான். என்னோட ஓவரால் சீன்ல இது வந்து ஒரே ஒரு பிபி பிளே, அது மட்டும்தான். ஸோ இதுதான்ப்பா காம்போனன்ட் செஷன். நான் வரேன், காம்போனன்ட்டுக்கு நான் வரேன். ஸோ நம்ம பொறுமையா பார்ப்போம், நிறைய பார்ப்போம். நம்ம ஃப்ளோவா நிறைய ஒன்னொன்னா ப்ரோக்ராம் பண்ணும்போது தெரியும். அண்ட் இன்னொன்று மட்டும் நான் சொல்லிக்க ஆசைப்படுறேன், இந்த காம்போனன்ட் பார்க்கறதுனால. ஸோ நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி, காம்போனன்ட்ன்றது இங்கே தான் நம்ம வேரியஸ் என்டிட்டி நம்ம ஆட் பண்ணலாம். இது வந்து பிசிக்கலா கண்ணுக்கு தெரியிற என்டிட்டி மட்டும் இல்லப்பா, கண்ணுக்கு தெரியாத கொலிஷன் பாக்ஸ், அது எல்லாமே இதில் ஆட் பண்ணலாம். நம்ம அதை தான் பண்ண போறோம். ஓகேங்களா. அண்ட் மோர் ஓவர், இப்பயே நான் இன்னொரு கான்செப்ட் சொல்லிடுறேன். சரி, நம்ம வந்துட்டோம், நம்ம இப்பயே நம்ம பண்ணிடுவோம். ஸோ நான் சொன்னேன் என்ன நம்ம பண்ண போறோம், ஒரு பிளேனு, அந்த பிளேன் மேல என் கேரக்டர் ஏறினா அது வந்து இந்த டோர் ஓப்பன் ஆகணும், அதே சமயம் அந்த பிளேனோட கலர் சேஞ்ச் ஆகணும். இதுதான் என்னோட கான்செப்ட்.
ஸோ இப்போ நான் ஆட் பண்ணுறேன், ஃபர்ஸ்ட் பிளேன் ஆட் பண்ணுறேன். பிளேனை ஆட் பண்ணியாச்சு, கரெக்டுங்களா? என்டர் கொடுங்க. ஓகே, ஸோ அதே வியூ போட்டு நம்ம அதே டாப் வியூ ஃப்ரண்ட் வியூ எல்லாமே டிசைன் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் இந்த பிளேன் கூட நான் ஒரு கொல்யூஷன் பாக்ஸ் ஆட் பண்ணுறேன். பாக்ஸ் கொல்யூஷன் ஓகேங்களா? ஸோ இந்த பாக்ஸ் கொல்யூஷன்ன்றது என்னன்னா ஒரு வர்ச்சுவல் காம்போனன்ட். ஸோ இந்த காம்போனன்ட் வச்சு தான் நான் என்னோட ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ண போகிறேன். ஏன்னா இந்த லைட்டாக மூவ் பண்ணிக்கிறேன் இந்த பாக்ஸ் கீழே இருந்து மேலே, அண்ட் என்னோட பிளேனுக்கு ஏற்ற ஷேப்புக்கு நான் ஸ்கேல் அப் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பாருங்க. ஸோ ஓகேங்களா, என்னோட பிளேனை கரெக்டாக மறைக்கிற அளவுக்கு என்னோட பாக்ஸை கவர் பண்ணி, ஏன்னா என்னோட பிளேயர் வந்து இதுக்குள்ளே வந்து நிற்க போகிறாரு. அப்போதான் எனக்கு அந்த ஈவெண்ட் வந்து ட்ரிகர் ஆக போகுது, புரியுதுங்களா? அதனால நான் அழகாக ஒரு சின்ன ஷேப்பு சைஸில் டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ வரேன் நான் இந்த இதை நம்ம பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் இங்கே அதை நான் சொல்ல விரும்பல, பட் நான் இங்கே டிசைனில் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இங்கே உங்களுக்கு ஹையரார்கின்றது ரொம்ப முக்கியம். காம்போனன்ட் டிசைனில் ஹையரார்கின்றது ரொம்ப முக்கியம். ஹையரார்கின்றது ஒன்றும் இல்லை, பேரண்ட் சைல்டு தான்ப்பா. இந்த பாக்ஸ் காம்போனன்ட் சொன்ன பார்த்தீங்களா, இது எதுக்குள்ளே இருக்கு? பிளேனுக்குள்ள இருக்கா? ஏன்னா நான் ஆட் பண்ணும்போது இதை கிளிக் பண்ணி ஆட் பண்ணேன். பிளேனை கிளிக் பண்ணி ஆட் பண்ணதுனால அதுக்குள்ள வந்துடுச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஸோ அது தூக்கி நான் வெளியே போனேன்னா இங்க நான் வெளியே தூக்கி போடலாம், அட்டாச். இங்க பாருங்க, இப்போ ரெண்டுமே தனித்தனியா இருக்கு, வெளியே இருக்கு. இப்போ நான் மறுபடியும் ரீ அட்டாச் பண்றேன் பிளேன் கூட. இதோட கான்செப்ட் என்ன? எனி கெஸ் பேரண்ட் சைல்டு கான்செப்ட் பேசிக்கா உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். வாட் இஸ் பேரண்ட் சைல்டு கான்செப்ட்? சொல்லுங்கப்பா. பேரண்ட் சைல்டு ஹலோ, கிளாஸோட இன்ஸ்டியூட். ஓகே, பேரண்ட் சைல்டு ஓகே, பட் ரொம்ப டீப்பா யோசிக்காதீங்க, சிம்பிளா யோசி. ஸோ ஒன்றும் இல்லைப்பா, பேரண்ட் சைல்டு ஒன்றும் இல்லை. நான் இந்த சைல்டை இங்கே பாரு, நான் பாக்ஸ் கொலிஷன் தான் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த பாக்ஸ் கொலிஷனை நான் ஷேப்பு சைஸ் எல்லாம் மாத்துறேன். இங்கே பாரு, நான் ஸ்கேல் மாத்துறேன், இல்லை ரொட்டேட் பண்றேன், இல்லை ஸ்கேல் பண்ணாதான் உங்களுக்கு புரியும். நான் ஸ்கேல் மாத்துறேன் பாரு, குட்டியாக்குறேன், பெருசாக்குறேன்னா என்னோட பிளேன் இது எதாவது அஃபெக்ட் பண்ணுதா? நான் என்ன பண்ணாலும் பிளேன் அஃபெக்ட் பண்ணுதா? நோ. ஸோ அது புரிஞ்சிடுச்சு. இப்போ நான் ஸ்கேலிங்க நான் என்னோட பிளேன் இங்க பாருங்க, பிளேனை கிளிக் பண்ணிட்டு நான் பிளேனை மாத்துறேன். நான் பிளேனோட ஷேப் சைஸை மாத்துறேன். ஸோ நான் பிளேனோட ஷேப்பு சைஸ் பொசிஷனை மாற்றும் போது அது என்னோட பாக்ஸ் அஃபெக்ட் பண்ணுதா இல்லையா? புரியுதுங்களா நான் என்ன சொல்றேன்ட்டு? ஸோ இதுதான். ஸோ ஒரு பேரண்ட்டை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா ஆல் த சைல்டுக்கு அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் போகும். ஆனால் நீங்கள் சைல்டு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அது பேரண்ட் அஃபெக்ட் பண்ணாது. ஸோ இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி ஹையரார்க்கியில் நீங்கள் டிசைன் பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன் நான் இப்படி வச்சேன்னா என்னோட கியூப் பாக்ஸ் சொல்யூஷன் வந்து பிளேனை கவர் பண்ணியிருக்கணும். ஆனால் என்னோட பிளேனோட சைஸ் வந்து நான் எவ்வளோ பெருசாக வேணால் நான் மாற்றிட்டே போகலாம். அகலமாக மாற்றலாம், ஃப்ளாட்டாக மாற்றலாம், எப்படி வேணால் மாற்றலாம். அதுக்கேற்ற மாதிரி என்னோட பாக்ஸ் சொல்யூஷனோட ஷேப் மாற்றிக்கணும். அதனால நான் இதை சைல்டாக போட்டிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதுதான்ப்பா டிசைனு. ஸோ அது முடிஞ்சிருச்சு. நம்ம வேரியபிளுக்குலாம் ஒன்று ஒன்றா வருவோம். மோஸ்ட்லி நம்ம அரித்மெட்டிக் நம்ம இன்னைக்கு பார்க்க மாட்டோம், நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம், நெக்ஸ்ட் செஷனில் பார்ப்போம். ஸோ இது புரியுதுங்களா? பேசிக் புரியுதா? ஸோ உங்களுக்கு அந்த ஸ்டாட்டிக் மெஷ் நான் கிளிக் பண்ணும்போது நான் அந்த ப்ராப்பர்ட்டி எல்லாமே இங்கே வந்துச்சு பாருங்க. ஸோ ஸ்டாட்டிக் மெஷ் ப்ராப்பர்ட்டி நம்ம எப்படி பார்ப்போம், அங்கே பார்ப்போம். அதே மாதிரி எல்லா ப்ராப்பர்ட்டியும், மெட்டீரியல், கொல்யூஷன்ஸ், டைனமிக் ஆல் கொல்யூஷன்ஸ், எவ்ரி திங் இங்கே வந்துச்சு பாருங்க. தெரியுதுங்களா? ஸோ அது எல்லாமே நம்ம பார்ப்போம், ஒன்றா பார்ப்போம். ஸோ இனிஷியலாக மட்டும் நான் உங்ககிட்ட ஸ்டார்டர் கண்டென்ட் எனேபிள் பண்ண சொன்னேன். அதனால இந்த மெட்டீரியல் இருக்கு பாருங்க, இந்த மெட்டீரியலோட பேசிக் கலர் வந்து நான் ரெட்டாக மாற்றுறேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் எனக்கு வந்து அது ரெட்டாக இருக்கும், ஓகே? ஸோ இப்போ நான் ரெட்டாக மாற்றிட்டேன். அப்புறமேட்டு க்ரீனாக மாறப்போகுது. க்ரீன் கலரும் இருக்குது. நம்ம அப்புறமேட்டு அதை எப்படி மாற்றுறது நான் சொல்கிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு நான் இதை என்னோட சீனில் பிளேஸ் பண்ணுறேன். இது இல்லைன்னா கவலைப்படாதீங்க, இங்கே இருக்கு பாருங்க உங்கள் ப்ளூ பிரிண்ட், ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணி உங்கள் சீனில் போடுங்க. ஸோ இது மாதிரி இருக்கும். அது ஏன் இது மாதிரி காட்டுதுன்னா, கரெக்டாக நீங்கள் ட்ராக் அண்ட் ட்ராப் பண்ணும்போது கரெக்டாக அது அந்த சர்ஃபேஸ் மேலே இருக்கும், ஓகேவா? அதனால அது இது மாதிரி கிளிச் காட்டுது. அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுனா, சிம்பிளாக எங்கள் லொக்கேஷனில் ஒரு 1 கொடுங்க. ஜெட் ஆக்சிஸ் கொஞ்சம் ஒரு 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 சென்டிமீட்டர் நீங்கள் மேலே ஏற்றி வைக்கிறீங்க, ஓகே? ஸோ இப்போ வந்து அது ஃபிக்ஸ் ஆகிடும் அந்த கிளிச், ஓகேவா? ஸோ நான் வந்து கொஞ்சம் இப்படி வைக்கிறேன். ஸோ இது இந்த ஏரியாவில் வைக்கிறேன்.
ஸோ ஏன் நான் இந்த ஏரியாவில் வைக்கிறேன், என் கேரக்டர் வந்து இது மேலே நின்ன உடனே என்னோட கலர் இது வந்து ரெட் வந்து க்ரீனாக ஃபஸ்ட்டு சேஞ்ச் ஆகணும். அதுக்கப்புறம் டோர் வரும். ஃபஸ்ட்டு ரெட் வந்து க்ரீனாக சேஞ்ச் ஆகட்டும். ஓகேவா? நான் எப்படி அண்ட் மோர் ஓவர் நான் எப்பப்பெல்லாம் ப்ளே பண்ணுறனோ என்னோட பிளேயர் ஸ்டார்ட் இது எங்கே இருக்கும், இங்கே தான் ப்ளே ஆகும். ஓகேவா? அதனால 2 மெத்தட்ஸ் இருக்கு. நான் இங்கே ரைட் கிளிக் பண்ணிட்டு இங்கே ப்ளே பண்ணலாம். ப்ளே ஃப்ரம் ஹியர் கொடுக்கலாம். ஆர் நான் இந்த டெவலப்மெண்ட் மோட்ல இருக்கனால என்னோட பிளேயர் ஸ்டார்ட்டையே நான் தூக்கிட்டு வந்து இங்கே வச்சிருவேன். ஏன்னா நான் ஸ்டார்ட் பண்ணும்போது இங்கேயே ஸ்டார்ட் ஆகட்டும் அப்படின்றதுக்காக. இங்க பாருங்க, நான் என்னோட பிளேயர் ஸ்டார்ட்டையே இங்க எடுத்துட்டு வந்து வச்சேன். இப்போ நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காட்டுறேன், நீங்க இங்க பாருங்கப்பா அப்படின்ட்டு இங்க பாருங்க. ஸோ இதுதான்ப்பா, இது மேலே கால் வச்ச உடனே கலர் மாறணும். அதுதான்ப்பா என்னோட கான்செப்ட். ஸோ அந்த கலர் மாறுறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, கலர் மாறுறது இருக்கட்டும். ஃபர்ஸ்ட் என்ன என்ன ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்ட் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமா? அப்போதான் என்னோட ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகுது இல்லையான்னு என்னால் செக் பண்ண முடியும். ஸோ இந்த கேரக்டர் இங்கே வந்து நின்றுதுன்னா என்னோட ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு நான் தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன பண்ணோம்னா, இங்கே பிபி பிளேன் இருக்குங்களா, இதில் இந்த கொல்யூஷன் பாக்ஸ் இருக்கு பாருங்க. இந்த கொல்யூஷன் பாக்ஸில் ஸ்க்ரால் டவுன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கொல்யூஷன் ஈவெண்ட்ஸ் இருக்கும். இதுக்கு பேர் தான் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம்ப்பா. நல்லா பாருங்க, இதுக்கு பேர் ட்ரிகர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? அந்த ட்ரிகர்ஸ்ன்றது நான் சொல்றேன் என்னன்ட்டு. பட் உங்களுக்கு படிக்கும் போதே புரிஞ்சுக்கும். ஆன் ஹிட், ஆன் காம்போனன்ட் ஹிட், இதை வந்து அந்த தேர்ட் பர்சன் விளையாடுறாரு பாத்தீங்களா, அந்த பிபி தேர்ட் பர்சன், அதை வந்து இதுல இடிக்கும் போது என்ன நடக்கணும், பீயிங் ஓவர்லேப்னா இதுக்குள்ள ஓவர்லேப் ஆகியிருந்தா என்ன நடக்கணும், ஆன் எண்டு ஓவர்லேப், இந்த ஓவர்லேப் விட்டு வெளியே வந்துட்டா என்ன நடக்கணும், உங்களுக்கு புரியும் ஒன்னொன்னா. சரி, இப்போ நான் ஃபர்ஸ்ட் இதை கிரியேட் பண்ண, நீங்க இந்த பிளஸ் ஐக்கான் இருக்கா, இந்த ஈவெண்ட்டை எதிர் இங்கேயும் கிளிக் பண்ணா அவன் கிரியேட் ஆகும், ஆர் ஓகே இங்க கிளிக் பண்ணாலும் கிரியேட் ஆகிங்க பாருங்க. இங்க கிளிக் பண்ண உடனே எனக்கு வியூ போர்ட்ல இருந்து ஈவென்ட் கிராஃபிக் வந்துருச்சு ஆட்டோமேட்டிக்கா. ஆர் இன்னொரு மெத்தட் வந்து ரைட் கிளிக் பண்ணிட்டு ஆட் ஈவென்ட் இருக்கா, ஸோ இது இப்படியும் கிளிக் பண்ணலாம். ஓகே, எண்டு ஓவர்லேப், இது பிகின் ஓவர்லேப், இது எண்டு ஓவர்லேப். ஓகேவா? ஸோ நான் இப்போதைக்கு எண்டு ஓவர்லேப் வேண்டாம், இப்போ இதை வச்சுக்கேன். ஸோ வந்துருச்சுங்களாப்பா, ஆன் காம்போனன்ட் பீயிங் ஓவர்லேப் ஆஃப் பாக்ஸ், சைட்ல இருக்கும் பாக்ஸ். என்னோட பாக்ஸ் சொல்யூஷனை கேரக்டர் இடிச்ச உடனே இந்த ஈவெண்ட் வந்து ஃபங்க்ஷன் ஆகணும். ஓகேங்களா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக அன்ரியல் டிடெக்ட் பண்ணிடும் தேர்ட் பர்சன் கேரக்டர் தான் ஓவர்லேப் ஆகுறான்ட்டு. அது செக் பண்ணி பார்ப்போமா? ஸோ எப்படி செக் பண்ணா, இந்த எக்ஸிக்யூஷன், இதுக்கு பேர் எக்ஸிக்யூஷன் பின்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சரிப்பா, இது இடிக்குது, இடிச்சா என்ன நடக்கணும், அதுதான் இந்த எக்ஸிக்யூஷன். ஸோ இடிச்ச உடனே பிரிண்ட் ஸ்டிங். ஸோ இதுதான்ப்பா அன்ரியலோட பிரிண்ட் ஸ்டிங். செக் பண்ணிக்கலாம் இந்த ஒயர் கனெக்ஷன் போதா இல்லையான்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே டிஃபால்ட் ஹலோன்னு இருக்கு, நான் ஹலோவை ஹலோ வேர்ல்ட் இல்லைன்னா ஹலோ அன்ரியல்னு போடலாம். ஹலோ அன்ரியல். ஓகேங்களா? ஹலோ அன்ரியலோட கலர் என்ன, ப்ளூ கலர். டியூரேஷன் எவ்வளோ நேரம் காட்டணும், 2 செகண்ட் காட்டணும். ஸோ அதுதான் என்னோட ஐடியா. ஓகேவா? நான் இங்கே போயும் நம்ம பிரிண்ட் பண்ணலாம்ப்பா, ப்ளே பண்ணலாம், இங்கே போயும் ப்ளே பண்ணலாம். ஆர் நான் கம்பைல் கொடுக்குறேன், இங்கே ப்ளே பண்ணால் எனக்கு ஒரு குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும் அழகா. இங்கே பாருங்க, அழகாக ஒரு குட்டி விண்டோ ஓப்பன் ஆகும். ஸோ இந்த விண்டோ ஓப்பன் ஆனால் பின்னாடி எனக்கு வந்து அது என் ஃப்ளோவை நான் பார்த்துக்கலாம். நான் அன்ரியலில் கனெக்ஷன் சொல்லியிருந்தேன்னா, இங்கே பாருடா இது வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல் மாதிரி நினச்சிக்கங்கடா அப்படின்ட்டு. இப்போ பாரு, நான் போய் அது மேலே நிற்கிறேன், பிரிண்ட் ஆகுது ஹலோ அன்ரியல்ன்ட்டு லெஃப்ட் சைடில். ஹலோ அன்ரியல் லெஃப்ட் சைடில் பிரிண்ட் ஆகுதுங்களா, உங்களுக்கு தெரியுதுங்களா? ஹலோ அன்ரியல். ஸோ இதுதான் என்னோட பிரிண்டோட வேலை. ஓகேங்களா? ஸோ 2 செகண்ட் தான் இருக்குது, போயிடுது. ஓகேங்களா? புரியுதுங்களா? இப்படிதான்ப்பா அன்ரியலோட ப்ளூ பிரிண்ட் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஸோ இதே நான் இப்பயே இன்னும் கொஞ்சம் ரெப்ளிகேட் பண்ணுறேன். நம்ம ஒன்னொன்னா என்ஹான்ஸ் பண்ண போகிறோம். சரி, எண்டு ஓவர்லேப், பிகின் ஓவர்லேப் நம்ம போட்டோம், எண்டு ஓவர்லேப் போடுறேன். அதே மாதிரி எண்டு ஓவர்லேப்ல வேற ஒரு பிரிண்ட். ஸோ இந்த பிரிண்ட்டை எப்படி டூப்ளிகேட் பண்ணுறதுன்னா சிம்பிள், கண்ட்ரோல் டி கொடுத்தா டூப்ளிகேட் ஆகிடும். பட் நான் அப்படி பண்ண மாட்டேன், ஒரு சின்ன மெத்தட் யூஸ் பண்ணுவேன். நல்லா பாருங்க, டூப்ளிகேட் அன்ரியல் நான் எப்பவுமே எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, இதை கிளிக் பண்ணிட்டு என்னோட மவுஸ் கர்சர் எடுத்துன்னு வந்து எங்கே டூப்ளிகேட் ஆகணும் அங்கே வைப்பேன். அதுக்கப்புறம் கண்ட்ரோல் டி கொடுப்பேன். புரியுதுங்களா? இங்கே நான் கொடுத்துட்டா ஃபர்ஸ்ட் டூப்ளிகேட் ஆகிடும், நான் மறுபடியும் கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணி வைப்பேன். ஸோ இது வந்து ஸ்மார்ட் டெக்னிக்ஸ் ஃபார் ப்ரோக்ராமிங். ஓகேவா? டைம் வேஸ்ட் பண்ணாமல் இருக்கு. ஸோ ஓகே, ஸோ இதோட பேர் என்ன, பிகின் ஓவர்லேப். அதாவது அது அந்த அந்த பாக்ஸ்குள்ள எவ்வளோ நேரம் ஓவர்லேப் ஆகி இருக்குதோ இது பிரிண்ட் ஆகும். இது வந்து எண்டு ஓவர்லேப், அந்த பாக்ஸ்குள்ள இருக்க விட்டுட்டு வெளியே வந்தால் என்ன நடக்கும். ஸோ ஹலோ அன்ரியல், இதுனா பாய் அன்ரியல்னு போட்டுறேன். பாய், BY, பாய் அன்ரியல். ஓகேங்களா? ஸோ நான் இப்போ வந்து டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன்.
இங்கே ப்ளே பண்ணி பார்க்குறேன். ஹலோ அன்ரியல், பாய் அன்ரியல், ஹலோ அன்ரியல், பாய் அன்ரியல். 2 செகண்ட் தான் இருக்கு. ஏன்னா 2 செகண்ட் தான் இருக்கு. நீங்க 10 செகண்ட் 10 செகண்ட் கொடுத்துரும். டெக்ஸ்ட் கலர் நான் இது வந்து ரெட் கலரா வச்சா ரெட் கலர்ல காட்டும். ஓகே, ஸோ இதுதான்ப்பா நம்மளோட ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸோ இது எதுக்கு நம்ம போட்டோம் பிரிண்ட் ஸ்ட்ரிங்க? நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டணும்னு நான் போடல. எப்படி அன்ரியல் ஒர்க் ஆகுதுன்றது புரிஞ்சுக்கிறதுக்காக. ஸோ நான் இதை கிளிக் பண்ண இது மேலே ஏறி நின்னா இங்க ஒரு சிக்னல் பாஸ் ஆகுது. இந்த சிக்னலோட ஃபீடை நான் இதுக்கு யூஸ் பண்ணிட்டேன். இப்போ நான் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி என்ன, நான் இந்த சிக்னலை எதுக்கு ஃபார்வர்ட் பண்ணாலும் அது ட்ரிகர் ஆகும்னு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங். நீங்க பாருங்க, உங்களுக்கு இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ அன்ரியல்ல ப்ளூ பிரிண்டோட நோட்ஸ் இவ்வளோ ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு, தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனாலிட்டிஸ் இருக்கு. ஸோ இது நம்ம இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நம்ம தெரிஞ்சுப்போம், ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து நான் சிம்பிளா ஆரம்பிக்கணுன்றதுக்காக கலர் சேஞ்ச்ன்றது மெட்டீரியல், செட் மெட்டீரியல். அந்த நோடு பேரே செட் மெட்டீரியல். ஏன்னா நான் பிளேனோட கலர் தான் சேஞ்ச் பண்ணணும்னு சொன்னேன். செட் மெட்டீரியல் டு த பாக்ஸ் ஆஃப் பிளேன். நல்லா பாரு, பாக்ஸ்னா இந்த எம்டி பாக்ஸ். பிளேன்ன்றது பிளேனுக்கு தான் நம்ம கலர் சேஞ்ச் பண்ணோம். செட் மெட்டீரியல் பிளேன். ஓகேங்களா? பட் டிஃபால்ட்டா இந்த நோடு எங்க இருக்குன்னா, இது அன்ரியல் வந்து கண்டென்ட் சென்சிட்டிவிட்டி. இந்த நோட்ல இருந்து வெளியே வர்றதுனால இந்த நோடு தான் உனக்கு தேவைப்படுது, அன்ரியலே புரிஞ்சுக்குது. புரியுதா? ஆனா அது கண்டென்ட் சென்சிட்டிவ் இல்லாம செட் மெட்டீரியல் தனியா கண்டென்ட் சென்சிட்டிவ் இல்லைன்னா செட் மெட்டீரியலே உங்களுக்கு நிறைய நோடு இருக்கும். செட் மெட்டீரியல் இங்க ஒன்று இருக்கா, செட் மெட்டீரியல் பை இங்க ஒன்று இருக்கா, இங்க ஒன்று இருக்கா, அது மாதிரி நிறைய வித்தியாசமா இருக்கும். பட் செட் மெட்டீரியல் மட்டும் நான் இங்க புரிஞ்சுக்கிறேன். நான் இங்க இந்த நோடு தனிமையில இருக்க இந்த நோடு. ஓகேவா? நான் அதையும் நான் போட்டு காட்டுறேன். கண்டென்ட் சென்சிட்டிவ் இருக்க நோடையும் நான் போட்டு காட்டுறேன். ஏன்னா நான் அதை மேனுவலா உங்களுக்கு பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன். செட் மெட்டீரியல் பிளேன், ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ் பாக்குறீங்க நீங்க? ரெண்டுத்துக்கு என்ன டிஃபரன்ஸ்? டார்கெட்ன்றது பிளேன்ன்றது ஆட்டோமேட்டிக்கா புரிஞ்சு கொண்டு வருது. ஏன்னா நம்ம பிளேனுக்கு தான் நம்ம மாத்த போறோம். ஓகேவா? நான் டார்கெட்ன்றது என்னன்னு சொல்றேன். நம்ம ஒன்னொன்னா வரும். ஸோ இதை தான் நம்ம கொண்டு வர போறோம். யா, நான் ஃபர்ஸ்ட் இந்த நோடோட கனெக்ஷனை தூக்கிட்டு வந்து இங்க கொடுக்குறேன். ஓகேவா? அண்ட் டார்கெட் நான் வரேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன கலரா மாத்தணும்? ஃபர்ஸ்ட் ரெட் கலரா இருக்கு. ஃபர்ஸ்ட் நான் வந்து கிரீன் கலரா மாத்தணும். இந்த மெட்டீரியல்ல செலக்ட் பண்ணுங்க. ஸோ இது வந்து பேசிக் அசெட்ஸ் நினைக்கிறேன். பேசிக் அசெட் ஸ்டார்ட் கண்டென்ட்ல இருக்குது. பச்சை ரெட் வந்து நம்ம டிஃபால்ட்டா இருக்குப்பா, பச்சையா மாத்தணும். ஸோ உங்க கலர் எது வேணுமோ நீ மாத்திக்கலாம். புரியுதா நான் என்ன பண்றேன்ட்டு? ஸோ as soon as என்னோட கேரக்டர் இந்த பாக்ஸ்ல காலை வச்ச உடனே பிரிண்ட் பண்ணணும். செட் மெட்டீரியல் வந்து பச்சை கலரா மாறணும். ஓகேவா? எலமெண்ட் இண்டெக்ஸ்ன்றது என்னன்னு சொல்றேன் பாரு. வியூ போர்ட் வந்து இந்த பிளேனை கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க எலமெண்ட் மெட்டீரியலோட எலமெண்ட் என்ன நம்பர் இது தெரியுதுங்களா? வாய்ஸ் வித் மீ சோஃபா ரொம்ப காம்ப்ளெக்ஸா போதா? ஹலோ, குட் சோஃபா ஃபாலோ பண்றீங்கல்ல? ஒன்றும் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணா உங்களுக்கு ஈஸியா புரிஞ்சிடும், கவலைப்படாது. ஷல் ஐ ப்ரொசீட்? யா. ஸோ இங்க பாரு, இங்க எலமெண்ட் 0, அதாவது இப்போ வந்து ஒரு பிளேன்னு வச்சுக்கோ. இந்த பிளேன்ல ஒரு பக்கம் நான் வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். இப்போ ஒரு பைக் மெட்டீரியல் இருந்ததுன்னா பைக்குக்கு விதவிதமான கலர் இருக்கும், ஆனா மெஷ் வந்து ஒண்ணுதான். நான் சொல்லியிருப்பேன் ஜிஎல்டிஎஃப் அதெல்லாம். லட்சே நான் சிம்பிளா இந்த பிளேன்ல இந்த பாதி பிளேன் வந்து ஒரு எல்லோ கலர்லயும் பாதி பிளேன் வந்து ரெட் கலர்லயும் இருக்குன்னு வைங்க. ஸோ இங்க வந்து 2 மெட்டீரியல் இண்டெக்ஸ் இருக்கும். எலமெண்ட் 0, எலமெண்ட் 1, 2. அப்புறம் 3 வந்து தான் எலமெண்ட் 2, எலமெண்ட் 3, அது மாதிரி போயிட்டே இருக்கும். பட் இது வந்து ஒரு சிங்கிள் ஸ்டாட்டிக் மெஷ், சிங்கிள் மெட்டீரியல் தான் இருக்கிறதுனால இந்த ஒரு ஸ்டாட்டிக் மெஷ்ஷுக்கு ஒரே ஒரு மெட்டீரியல் தான் இருக்கிறதுனால நான் எலமெண்ட் 0. ஓகேங்களா? இதனால ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்களுக்கு ஃபியூச்சர்ல யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ரொம்ப குழப்பிக்க வேணாம். ஆனால் நீங்க எலமெண்ட் இண்டெக்ஸ் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்க. ஸோ மெட்டீரியல் செலக்ட் பண்ணிட்டோம், செட் மெட்டீரியலுக்கு நம்ம சிக்னலை கொடுத்துட்டோம், அண்ட் இது கொடுத்துட்டோம். மெட்டீரியல் என்ன கலரா மாற வேணும்ன்றது நம்ம கொடுத்துட்டோம். ஃபர்ஸ்ட் வந்து ரெட் கலரா இருக்கு, நான் வந்து பச்சை கலரா மாத்தணும். கம்பைல் பண்றேன். என்னப்பா ஆச்சு? என்னாச்சு? கம்பைல் எரர் காட்டுதா? எரர்ன்றது இந்த நோட்ல தான் எரர்னு காட்டுது. உங்களோட எரர் மெசேஜ் நீங்க படிச்சு பாத்தீங்கனாலே நீங்க என்ன எரர் பண்றீங்கன்னு தெரியும்.
ஸோ உங்க பிரிமிட்டிவ் காம்போனன்ட்ல டார்கெட் இல்ல. சரிடா, நீ கலர் மாத்தணும். எந்த காம்போனன்ட்டுக்கு நீ கலர் மாத்தணும்? என்ன ஒரு பர்டிகுலர் இப்போ நீங்க ஒரு 10 காம்போனன்ட் இருக்குன்னு நீங்க பாக்ஸ், ஸ்பியர், பிளேனு, சிலிண்டர்ன்ட்டு எதுக்கு நீ மாத்தணும் கலரு? இந்த பிளேனுக்கு தான் நீ கலர் மாத்தணும். புரியுதா? ஸோ அந்த பிளேனை டிராக் பண்ணி இது கூட இந்த டார்கெட் மேல தூக்கி தலை மேல தூக்கி போட்டீங்கன்னா உனக்கு ஒரு காம்போனன்ட்டோட ரெஃபரன்ஸ் கிடைச்சிரும். இது வந்து காம்போனன்ட்டோட ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ இங்க இருக்கு பாரு உனக்கு இந்த காம்போனன்ட்டோட ரெஃபரன்ஸ். ஸோ இங்க வந்து பிசிக்கலா நீ பாக்குற, ஆனா அன்ரியலுக்கு நீ ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமா நீ அதுக்கு புரிய வைக்கிற, இதுதான்ப்பா டார்கெட் அப்படின்ட்டு. ஸோ முடிஞ்சா இப்ப பாரு, நான் மேல ஏறி நின்ன உடனே எனக்கு கலர் இந்த கலரா மாறணும். ஓகேவா? டிஃபால்ட்டா ரெட் கலரா இருக்கு. நான் இப்ப ப்ளே பண்றேன். நல்லா பாருங்க, மாறிடுச்சா கலரு? பிரிண்ட்டும் ஆயிடுச்சு, கலரும் மாறிடுச்சு நான் கால் வச்ச உடனே. ஓகே, புரியுதா? கலர் மாறிடுச்சா? சரி, இப்போ நான் அதை விட்டு வெளியே வந்தேன்னு எனக்கு டிஃபால்ட் பழைய கலர் வேணும், ரெட் கலர் வேணும். என்ன பண்ணணும்? வெளியே வரனா எண்டு ஓவர்லேப், பிகின் ஓவர்லேப், எண்டு ஓவர்லேப். ஸோ இதை அப்படியே காப்பி பண்ணு, இதை அப்படியே இங்க டூப்ளிகேட் அடி, இங்க ட்ரிகரை தூக்கிட்டு வந்து இங்க கொடு. அதே இண்டெக்ஸ் 0 தான், அதே டார்கெட் பிளேன் தான். ஆனா இங்க மெட்டீரியல் இருக்கா, இந்த மெட்டீரியல டிஃபால்ட் மெட்டீரியலை பார்த்து, டிஃபால்ட் மெட்டீரியல் இந்த ரெட் கலர், சிகப்பு கலர். ஓகேவா? ஓகேவாப்பா? நான் என்ன பண்ணேன்ட்டு சிம்பிளா பாத்துருங்க என்ன பண்ணேன்ட்டு. நேரா போறேன், மேல நிற்கும் போது பச்சை, கீழே இறங்கணும்னா மறுபடியும் ரெட்டு, பச்சை ரெட்டு. ஒரு சிம்பிள் ஸ்விட்ச் சிஸ்டம் மாதிரி வந்துடுச்சா? புரியுதுங்களா இந்த கான்செப்ட்ப்பா? சிம்பிளா பண்ணோம் நம்ம. ஓகேங்களா? அண்ட் மோர் ஓவர் இது வந்து ரெஃபரன்ஸ் தான். ஸோ இந்த ரெஃபரன்ஸ் டார்கெட்ன்றது மல்டிபிள் டைம்ல இருக்கணும்னு அவசியம் இல்லை. 2 3 இங்க பாரு, நான் 3 வேணா இங்கேயும் இன்னொன்னு தூக்கிட்டு வந்து போடலாம். இங்க பாரு, எத்தனை வேணா எடுத்துட்டு வந்து போடலாம். ஓகேவா? ஸோ இத்தனை இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரெஃபரன்ஸ் தான் இது. ஸோ அதனால டெலீட் பண்ணிட்டு இதுல இருந்தே நம்ம எத்தனை வேணா உருவி இதுல கனெக்ட் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ அது மாதிரி நம்ம உருவி நம்ம எத்தனை வாட்டி வேணா கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுதான்ப்பா, இப்படிதான்ப்பா நம்மளோட ப்ரோக்ராமிங்கை செட் பண்ணணும் ஃபர்ஸ்ட். ஓகே, ரொம்ப ஈஸியா இருக்கா ப்ரோக்ராமிங்கு? ஈஸியா இருக்கா? ஸோ நான் இதை இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஆக்குறேன். ஹார்டுன்றது ஒன்றும் இல்லை, நம்ம டோர் காம்போனன்ட் ஆட் பண்ணணும்னு சொன்னேன்னா நான். ஸோ கொஞ்சம் டைம் எடுத்து பாருங்க இந்த வீடியோவை, நான் இன்னைக்கு அப்லோட் பண்ணிடுறேன். ஸோ நான் இன்னொரு தடவை ப்ளே பண்ணி காட்டுறேன். நான் நேராக போய் அங்கே நிற்கிறேன், கலர் பச்சையாக மாறுது, வெளியே வந்தோன்னா ரெட்டாக மாறுது, பச்சையாக மாறுது, ரெட்டாக மாறுது, அவ்வளோதான். ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுது. இப்போ இன்னொரு கான்செப்ட் பேர் வந்து காஸ்டிங். காஸ்டிங்னா இது மேலே நான் நிற்கும் போது எனக்கு டோர் திறக்கணும், இது மேல இருந்து நான் வெளியே வந்துட்டா டோர் மூடணும். ஸோ அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அதுக்கு அந்த கான்செப்ட் வந்து காஸ்டிங் இருக்கு, கஸ்டம் ஈவெண்ட்ஸ் இருக்கு, அது மாதிரி நிறைய வித்தியாசமான கான்செப்ட்ஸ் இருக்கு. ஓகேவா? ஆனா இன்டர்ஃபேஸஸ் அது இருக்கு. நான் இன்டர்ஃபேஸ் நான் அப்பமே சொல்றேன். சிம்பிளா வந்து நான் காஸ்டிங் நான் சொல்லி தரேன் இப்போதைக்கு. காஸ்டிங்ன்றது ஒன்றும் இல்லை. இப்போ நான் வந்து இங்க ஒரு டோர் கிரியேட் பண்றேன்ப்பா. ஸோ இதுக்கு வந்து டோர் இன்னொரு ப்ளூ பிரிண்ட் தான், இந்த ப்ளூ பிரிண்ட் தான் அது இன்னொன்று. ஓகேங்களா? ப்ளூ பிரிண்ட் ஆக்டர் பிபி அண்டர்ஸ்கோர் டோர். ஓகேவா? ஸோ இந்த டோருக்கு நம்ம உருவம் கொடுக்கணுமா? இங்க வேற பிபி பிளேன் வேற, பிபி டோர் வேற. இதுக்கு நான் ஒரு உருவம் கொடுக்கணுமா? ஆட் போயிட்டு இதுக்கு வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெஷ், நான் கியூபா ஆட் பண்ண வேண்டாம், ஏன்னா பியூர் பாயிண்ட் வந்து மாற்ற முடியாது, ஏன்னா டிஃபால்ட் அன்ரியல் இது உள்ள பியூர் பாயிண்ட் மாற்ற முடியாது. ஸ்டாட்டிக் மெஷ் போட்டுட்டு ஸ்டாட்டிக் மெஷின் நீ எந்த ஸ்டாட்டிக் மெஷின் வேணா போடலாம், இம்போர்ட் பண்ணியும் போடலாம், ஸ்கெட்ச் ஃபேப்ல இருந்து இம்போர்ட் பண்ணி போடலாம். ஓகேவா? பட் இங்க வந்து நான் கேம்பர் கியூபோட ஷேப் எனக்கு பிடிக்கும். கேம்பர் கியூப். கியூப் கேம்ஃபர்ட் கியூப், யா சிஎம் கேம்ஃபர்ட் கியூப். இந்த மெஷின் எனக்கு பிடிக்கும் ஆக்சுவலி. ஸோ அதனால நான் இந்த மெஷின் போட்டுக்கிறேன் ஸ்டாட்டிக் மெஷினில்.
ஸோ நீங்க எந்த மெஷ் வேணா போடலாம். ஸ்டாட்டிக் மெஷ்ன்றது ஸ்டாட்டிக் மெஷ். நீங்க சேரையும் போட்டுக்கலாம். நீங்க என்ன வேணா போடலாம். ஸோ என்ன வேணாலும் நீங்க போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு இந்த கேம்ஃபர்ட் கியூபே போட்டுக்கிறேன். ஓகேவா? ஸோ நான் பேசிக் என்னோட டோர் ஷேப் வேணுன்றதுனால ஸ்கேலை வந்து ஒய் ஆக்சிஸ்ல 0.2 சப்பையாக்கிட்டேன். அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் வச்சுக்கிட்டேன் என்னோட டோர். ஓகேவா? சேவ் பண்ணிட்டு இங்கே வாங்க. இங்கே வந்துட்டு இதுதான் என்னோட டோரோட பேசிக் ஷேப். இது வந்து கரெக்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நம்ம இங்கே வந்து ஸ்கேல் பண்ணிக்கலாம். இங்கே தூக்கிட்டு வந்து இதை போடு. ரொட்டேஷனில் 90 டிகிரி திருப்பு. இப்போ நான் இந்த டோரா கன்சிடர் பண்ணேன்னா நான் இந்த ஏரியாவை நான் கவர் பண்ணுமா? ஸோ அழகாக நான் கவர் பண்ணுறேன் பாரு. ரைட். ஓகே, சும்மா லைட்டா ரேண்டமா கவர் பண்ணா போதும். ரொம்ப அக்யூரேட்டா இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. சும்மா அந்த டோர் வந்து ஸ்லைட் ஆகி திறக்க போகுது. ஸோ என்னோட கான்செப்ட் வந்து ரொம்ப சிம்பிள்ப்பா. நான் வந்து அது மேலே அந்த ரெட் கலர் மேலே நின்ன உடனே இந்த டோர் இருக்கா, இந்த டோர் வந்து எனக்கு வழி விடணும். எப்படி வழி விடணும்? இது வந்து இப்படி உள்ள போயிடணும், இப்படி போயிடணும். அதுதான் என்னோட கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ என்னோட பேசிக் அரேஞ்ச்மெண்ட்டை நான் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்து என்னோட டோர் இது உள்ள போறதோட நம்ம லிங்கிங் பார்ப்போம். இந்த ஒரு ப்ளூ பிரிண்ட்ல இருந்து இன்னொரு ப்ளூ பிரிண்ட் எப்படி கம்யூனிகேஷன் பண்றது நம்ம அப்டேட் பார்ப்போம். ஓகேங்களா? இப்போதைக்கு நான் ஃபர்ஸ்ட் இது எப்படி மூவ் ஆகுதுன்றது நான் சொல்றேன். செக் பண்ணணும். ஏன்னா இவ்வளோ யூனிட்ஸ், அதாவது இங்க பாருங்க 2450 இருக்கு. இங்க வந்து என்ன பொசிஷன் வருது? 2760. அரௌண்ட் ஒரு 300 யூனிட்ஸ் வந்து நகருது. ஓகேவா? அந்த 300 யூனிட்ஸை நான் இங்க ப்ரோக்ராம் பண்ணணும். அது 300 யூனிட்ன்றது அக்யூரேட் இல்லை, மாறும். அது எப்படி ப்ரோக்ராம் பண்றது நான் சொல்றேன். ஸோ இங்க வந்து ஈவென்ட் கிராஃப்ல நம்ம வரோம். அந்த இது இந்த 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. இந்த 3 ஈவெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். டிஃபால்ட் ஈவெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து உங்களுக்கு அங்கேயே இருந்திருக்கும். நீங்க பாருங்க, இங்க இருந்து இங்கேயே இருக்கும் இந்த 3 ஈவெண்ட். இது என்னன்றது நான் ஒரு சின்ன ஓவர்வியூ கொடுத்துறேன். ஈவெண்ட் பிகின் பிளேன்றது ஒரு ஈவெண்ட் ஆரம்பிக்குது பாத்தியா, இந்த பச்சை கலர் பட்டனு. இதை கிளிக் பண்ண உடனே என்ன நடக்கணும்? லெட்ஸ் சே இது கிளிக் பண்ண உடனே பிரிண்ட் ஹலோ கம்பைல் பண்ணிட்டு நான் கிளிக் பண்றேன் பாரு. கிளிக் பண்ண உடனே ஹலோ வருதா? அதுதான். ஸோ நான் ஈவெண்ட் பிகின்றது இந்த ஈவெண்ட் பச்சை கலர் அழுத்தின உடனே என்ன நடக்கணும்ன்றது தான் ஈவெண்ட் பிகின் கிளிக். ஆக்டர் பீயிங் ஓவர்லேப்னா இந்த ஆக்டர் இருக்கு பாத்தியா, இந்த ஆக்டர் மேல இன்னொரு ஆக்டர் வந்து மேல பட்டுதுன்னா என்ன நடக்கும்? அது கொலிஷன் மாதிரி தான், ஓவர்லேப், பிகின் ஓவர்லேப் மாதிரி தான். ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். அந்த அரித்மெட்டிக் கிளாஸஸ் நம்ம பார்ப்போம். அண்ட் டிக்ன்றது என்னோட ஃபேவரட். பட் நீங்க யூஸ் பண்ணுவீங்களான்னு தெரியல. அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ், அது கரெக்டா யூஸ் பண்ணணும். அது ஒன்றும் இல்லை. நான் ஈவென்ட் பிகின் பிளேல பண்ணும்போது எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆகுது? நீங்க பாரு, ஒன்று சிக்னல் போதா? எத்தனை வாட்டி பிரிண்ட் ஆச்சு? ஹலோ ஒரே வாட்டி தான் பிரிண்ட் ஆச்சு. ஆனா ஹலோ ஈவென்ட் டிக்ன்றது இந்த ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டே இருக்கும். அதாவது ஒரு செகண்ட், ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட்னு சொல்லுவாங்க பாத்தியா? ஸோ ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் இந்த இது ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். ஈவென்ட் பிகின்ன்றது ஒரே வாட்டி தான் ட்ரிகர் ஆச்சு, நீங்க பார்த்துருப்பீங்க. ஆனா டிக்குன்றது அப்படி இல்லை, ட்ரிகர் ஆகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, பிரிண்ட் ஆகிட்டே இருக்கா உனக்கு? ஹலோ, உனக்கு சிக்னல் நிக்கவே நிக்காது, போயிட்டே இருக்கும் ஒவ்வொரு செகண்டுக்கு. ஸோ அதுதான் உன்னோட ஈவென்ட் டிக்கு. ஓகேவா? ஸோ ஈவென்ட் டிக்கு நம்ம யூஸ் பண்ணுவோம் எதுக்குன்னா, நம்ம லட்சே ஃபேன் சுத்துதுன்னு வைங்க நம்ம சீன்ல, அந்த ஃபேன் வந்து ஒரு செகண்டுக்கு வந்து 5 டிகிரினா அடுத்த செகண்ட் 10 டிகிரி, அடுத்த செகண்ட் 20 டிகிரி, அது மாதிரி சுத்திட்டே இருக்கும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ ஸோ இதை நீங்க புரிஞ்சுக்குங்க. அதுக்கு தான் நான் சொல்லணும்னு நினைச்சேன். ஏன்னா நம்ம இந்த ஈவென்ட் பிகின் வச்சு தான் நம்ம டெஸ்ட் பண்ண போறோம். ஸோ இந்த ஸ்டாட்டிக் மெஷின் ரொம்ப முக்கியம் இருக்கு. நான் இது நேம் கொடுக்குறேன், ரீநேம் பண்ணிக்கிறேன் ஆஸ் டோர். நான் இங்க ரீநேம் பண்ண உடனே இங்க மாறும், காம்போனன்ட்டோட நேம் மாறிடுச்சா? ஏன்னா நான் இதெல்லாம் யூஸ் பண்ண போறேன். ஏன்னா இந்த காம்போனன்ட்டுக்கோட ரெஃபரன்ஸ் வச்சு ஈவெண்ட் நடக்கும் போது ஈவெண்ட் பிகின் ஆகும். நான் டெஸ்ட் பண்றேன், இப்போ நல்லா பாருங்க, டெஸ்ட் பண்றேன். ஈவெண்ட் பிகின் ஆகும் போது மூவ் காம்போனன்ட், இது என்னோட ஃபேவரட் நோட். மூவ் காம்போனன்ட் டு, என்னோட காம்போனன்ட் நகரணும். அந்த காம்போனன்ட் என்ன காம்போனன்ட்? டோர் காம்போனன்ட். இது இங்க இருந்து டிராக் பண்ணி இங்க வந்து போடலாம். ஸோ என்னோட ஈவெண்ட் பிகின் ஆகும் போது நகரணும். என்ன நகரணும்? இந்த காம்போனன்ட் நகரணும். எவ்வளவு நகரணும்? அதுதான் இந்த டிரான்ஸ்ஃபார்ம் ரிலேட்டிவிட்டி. புரியுதுங்களா? ஸோ நான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல சும்மா ஒரு 150 யூனிட்ஸ் நீங்க ஜெட் போட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும். பட் நம்மளுக்கு இப்போ ஒய் தான் நடக்கணும்.
Z வந்து நான் 100 யூனிட் போட்டா உங்களுக்கு ஈஸியா கண்ணுக்கு தெரியும் பாருங்க. Z 100 யூனிட் போட்டிருக்கேன். இந்த காம்போனன்ட் எவ்வளவு ஓவர் டைம்ன்றது எவ்வளவு நேரத்துக்குள்ள நடக்கணும். 0.2 இப்ப டிஃபால்ட்டா இருக்கு. அது டிஃபால்ட்டா விட்டுரும். நம்ம டெஸ்டிங்ல தான் இருக்கும். நான் இங்க வந்துட்டு இங்க பாருங்க, நான் ரேதர் தன் இதை நான் ப்ளே பண்ணா எனக்கு ப்ளே ஆயிடும். இப்படி ப்ளே ஆகும். நான் ரேதர் தன் ப்ளே பண்றதுக்கு முன்னாடி டெஸ்டிங், அன்ரியல்ல டெஸ்டிங் தான் ரொம்ப முக்கியம். கேம் டெஸ்டிங். ஸோ நம்ம எப்பயுமே ப்ளே பண்ணி பார்த்துன்னு இருக்க மாட்டோம். இங்க 3 டாட்ஸ் கொடுத்துட்டு சிமுலேட்னு இருக்கா, இந்த ஆப்ஷன் கொடுப்போம் ப்ளேக்கு பதில். ஸோ இப்போ நம்ம எந்த விண்டோவில் இருக்குமோ அப்படியே பார்த்துக்கலாம். நம்ம கேரக்டரா ப்ளே பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஓகேவா? ஸோ இங்க பாருங்க, இப்போ தெரியுதுங்களா உங்களுக்கு அந்த காம்போனன்ட் மூவ் ஆனது 200 டிகிரி. ஸோ கேன்சல் பண்ணோன்னா பழைய ஸ்டாப் பண்ணோன்னா பழைய டிகிரி. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அந்த மூவ் காம்போனன்ட் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஸோ நான் வந்து ஒய் ஆக்சிஸ்ல பிளஸ் ஒய்யா மைனஸ் ஒய்யா நம்ம பார்ப்போம். ஒய் ஆக்சிஸ்ல நான் வந்து ஒரு 150 யூனிட்ஸ் நகர்ற மாதிரி நான் வச்சிருக்கேன். பார்ப்போம். இங்க போயிட்டு சிமுலேட் பண்ணி பார்ப்போம். முன்னாடி வருது. ஸோ அப்போ வந்து அது ஒய் ஆக்சிஸ் இல்லை. அப்போ அது என்ன ஆக்சிஸ்? எக்ஸ் ஆக்சிஸ். சைட்ல நகரம்னா எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ 150 கம்பைல் பண்ணிட்டு இது மாதிரி தான் ஒன்று தான் டெஸ்ட் பண்ணணும் நீங்க. சரிங்க பாருங்க, கரெக்டாக தான் நகர்ந்து இருக்கு. ஆனால் 150 போகணும்னு அவசியம் இல்லை. 100 போனால் கரெக்டாக இருக்குன்னு எனக்கு தோணுது. ஸோ 150 ரொம்ப வெளியே போயிடுது. 100 கம்பைல் சேவ். சூப்பர், பர்ஃபெக்ட். 100 யூனிட் தான் எனக்கு கரெக்டா. நான் இது வந்து இந்த யூனிட் தான் இல்லை, உங்க கிரியேட்டிவிட்டி லைக் உங்களோட யூனிட்ஸ். பட் நான் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஓகேவா? பர்ஃபெக்ட். அண்ட் ஓவர் டைம் வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்லோவாக நடக்கணும். இவ்வளோ வேகமாக நடக்க வேணாம்னா அது நான் ஒரு 2 செகண்ட் வச்சுக்கிறேன். இல்லை ஒரு 2.5 செகண்ட் வச்சுக்கிறேன். 2.5 செகண்ட், 2.5 செகண்ட். ஈஸ் இன் ஈஸ் அவுட்ன்றது ஒன்றும் இல்லை. ஸ்டார்டிங் வந்து ஸ்லோவா ஸ்டார்ட் ஆகும், எண்டிங் வந்து ஸ்லோவா முடியும், நடுவில் டக்குன்னு வேகமா நடக்கும். இல்லைன்னா லீனியர் கர்வ்ஸ் நம்ம அனிமேஷன்ல படிச்சிருப்போம் பாத்தீங்களா, அதுதான். உங்களுக்கு ஈஸ் இன் ஈஸ் அவுட்லாம் நம்ம சீக்வன்ஸ்ல பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு ஸ்லோவா நடக்குதா? 2.5 செகண்ட். என்ன வாட்டி ப்ளே பண்ணி கட்டுறேன். 2.5 செகண்ட் நடக்குதா? இது வந்து சிமுலேட் பண்ணா மட்டும் இல்லை, நான் இதுவா மறுபடியும் நான் பிளேயரா ப்ளே பண்றேன் பாருங்க, கேரக்டரா ப்ளே பண்றேன். ஓகேவா? கூல். ஸோ இதுதான்ப்பா. ஸோ நகர்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டோம்ப்பா. ஸோ ஈவெண்ட் பிகின் பண்ணும்போது இதுதான்ப்பா கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா எனக்கு ஈவெண்ட் பிகின் ஆகும்போது நடக்கக்கூடாது. எனக்கு வந்து இந்த கேரக்டர் வந்து இந்த பிளேன் மேல காலை வச்சு ஒன்னா நடக்கணும். ஓகேவா? அதுக்கு வாட் ஐம் டூயிங்னா, நான் ஒரு கஸ்டம் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்றேன், கால் பண்றேன். கஸ்டம் ஈவெண்ட்னா நான் கிரியேட் பண்ற ஈவெண்ட். ஏன் நான் ஒரு ட்ரிகரை கிரியேட் பண்றேன். இது வந்து மெசேஜ் வந்து ரிசீவ் ஆகிற இடம். ஓகேவா? இந்த மெசேஜ் ரிசீவ் ஆகி இங்க தள்ளுது. ஸோ இதுக்கு வந்து டோர் ஓப்பன் நான் பேர் வைக்கிறேன். டோர் ஓப்பன் இந்த ஈவெண்ட் பேர், கஸ்டம் ஈவெண்ட் பேர். இது வந்து இங்க கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இப்போ நான் ப்ளே பண்ணி பார்க்குறேன், ஒன்றும் நடக்காது. ஏன் இந்த ஈவெண்ட் இது வந்து மெசேஜ் ரிசீவ் ஆகுது. இந்த மெசேஜ் ரிசீவ் ஆனாதான் இது ஸ்டார்ட் ஆகணும். இந்த மெசேஜ் வந்து இங்க பாரு, இது நம்ம பிபி டோர்ல பண்ணிருக்கோம். இந்த மெசேஜ் ரிசீவிங் சிஸ்டம் இங்க பண்ணிருக்கோம். எங்க இந்த ட்ரிகர் ஆகணும்? டிரான்ஸ்மிஷன் சென்டர் வந்து இந்த பிளேன். இந்த பிளேன்ல அதுவும் எங்க ஆன் காம்பனன்ட் ஓவர்லேப் கலர் மாறினதுக்கு அப்புறம், இந்த கலர் பச்சை கலரா மாறினதுக்கு அப்புறம் அந்த ஈவெண்ட் ட்ரிகர் ஆகணும். ஸோ அந்த ஈவெண்ட்டோட பேர் நம்ம என்ன கொடுத்தோம்? டோர் ஓப்பன். அதை ஃபர்ஸ்ட் இதை தான் கஸ்டம் ஈவெண்ட் இங்க தான் கிரியேட் பண்ணணும். அப்பதான் இங்க காட்டும் நம்மளுக்கு, இங்க டைரக்டா காட்டாது. இப்ப நான் பிளேன்ல இந்த இடத்துல அந்த இதுவை கால் பண்றேன், டோர் ஓப்பன். சாரி, டோர் ஓப்பன். இதை நான் கால் பண்றேன். ஓகேங்களா? இப்போ புரியுதா? இது வந்து மெசேஜ். ப்ளூ கலர்ல இருந்த மெசேஜ், ரெட் கலர்ல இருந்த ரிசீவர். இது வந்து ரிசீவர், இது வந்து டிரான்ஸ்மிட்டர். இங்க வந்து இதுக்கு டிரான்ஸ்மிட் ஆகுது. ஓகேவா? நான் கம்பைல் பண்றேன். எரர் வருதா? ஏன் இந்த எரர்? டார்கெட் மிஸ் ஆகுது. ஸோ இந்த டோரோட டார்கெட் நம்ம என்னன்னு நம்ம கொடுக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல தான் வேரியபிள் கம்ஸ் டு பிக்சர். ஓகேங்களா? வேரியபிள் ஆர் எனக்கு தெரிஞ்சு நம்ம இதை இப்படி பண்ணலாம். இதை வந்து காஸ்ட் டு 1 செகண்ட் இருங்க, நான் டெஸ்ட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகேங்களா? டெஸ்ட் பண்ணி நான் உங்களுக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் புது மெத்தடுக்கு அடாப்ட் ஆயிட்டேன். பழைய மெத்தட் நான் உங்களுக்கு சொல்லி தந்துட்டு இருக்கேன். புது மெத்தட் ப்ளூ பிரிண்ட் இன்டர்ஃபேஸ். அது நான் இப்போ சொன்னா நீங்க அது ரொம்ப காம்ப்ளெக்ஸ். அது ஓகே. இது ஒர்க் ஆயிடுச்சுன்னா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன்.
Just give me 6x. இல்லை நான் உங்களுக்கு ப்ளூ பிரிண்ட் இன்டர்ஃபேஸை சொல்லி கொடுத்துட்றேன். ஓகே, எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேப்பா, ஓகே. ஸோ நம்ம எங்கே ஸ்டாப் பண்ணோம்னா இங்கே எரர் காமிச்சதுங்களா, இந்த பிபி டோரு நான் சொன்னேன் இது வந்து கஸ்டம் ஈவெண்ட்டுப்பான்ட்டு. இது வந்து கஸ்டம் ஈவெண்ட் நம்ம கிரியேட் பண்ண ட்ரிகர் ஈவெண்ட். இது வந்து ரிசீவர்ப்பா அப்படின்ட்டு. நம்ம இங்க வந்து சென்டர் வந்து இங்க பிபி டோர் இங்க கொடுத்துருக்கோம்ப்பா அப்படின்ட்டு. இங்க பாருங்க, இந்த இடத்துல நம்ம சென்டிங்க கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஆனா இங்க டார்கெட் மிஸ் ஆகுது. இங்க டார்கெட் செல்ஃப்ன்றது என்னன்னா, இந்த ப்ளூ பிரிண்ட் தான் இதோட பேரு செல்ஃப். டோர் ஓபன் இந்த ட்ரிகர் ஆகணும்னா இந்த டார்கெட் வந்து செல்ஃப்னா இதுதான் செல்ஃப். பிளேனா நம்ம டார்கெட் இங்க சொல்லுங்க. டோர் ஓபன் ஆகிறதுக்கு எது டார்கெட், எது நகரணும்? டோர் தான் நகரணும். ஓகேங்களா? ஆனா இங்க பிளேன் தான் இருக்கு. டார்கெட் வந்து இங்க பிளேன் தான். ஓகேவா? டார்கெட்ன்றது இங்க பிளேன் தான். ஆனா நம்ம வந்து டோர் வந்து டார்கெட்டா இருக்கணும். டோர் வந்து இங்க இல்ல. அது வந்து நம்ம மேனுவலா ரீடார்கெட் பண்ணணும். இப்பதான் நம்மளுக்கு வேரியபிள்ஸோட ஹெல்ப் நம்மளுக்கு வருது. எப்படின்னா இங்க எரர் வந்துச்சுங்களா இந்த டார்கெட், நான் என்ன பண்ணா இங்க வேரியபிள் கிரியேட் பண்றதெல்லாம் நான் உங்களுக்கு அப்டேட் சொல்றேன். பட் சிம்பிளா இப்போதைக்கு இந்த டார்கெட் இருக்கா, இதை ரைட் கிளிக் பண்ணேன். இங்க ப்ரோமோட் டு வேரியபிள் இருக்கா, சோ இந்த டார்கெட்டை நான் வேரியபிளா ப்ரோமோட் பண்ணிட்டேன். எஸ், ஓகே. சோ ஃபார் டன் கம்பைல் பண்ணிடு. ஓகேவா? ப்ரோமோட் பண்ணிட்டேன், வேரியபிளா ப்ரோமோட் பண்ணிட்டேன், வந்துடுச்சு. ஓகே, நான் இப்போ ட்ரை பண்ணி பாக்குறேன். நல்லா பாருங்க, வேரியபிளா ப்ரோமோட் பண்ணிருக்கேன், அதை இது பண்ணிருக்கேன். ஆனா எனக்கு இங்க ஒர்க் ஆகல, நகரல. எனி கெஸ் ஏன்ட்டு? ஏன்னா அந்த வேரியபிள் வந்து மேப் ஆகல. மேப் ஆகலன்னா இங்க பிளேன்ல வந்து இந்த டார்கெட் இருக்கு, இது வந்து வேரியபிள். ஓகே, இங்க உங்களுக்கு கண் ஐக்கான் மாதிரி ஒண்ணு இருக்கா, கண் ஹைடு அன்ஹைடு, இது வந்து ஹிடன் வேரியபிள். இப்ப நான் இதை அன்ஹைட் பண்றேன். அன்ஹைட் பண்ண உடனே குளோபல் வேரியபிள் ஆயிடும். இந்த குளோபல் வேரியபிள் கான்செப்ட் என்னன்னா, நான் இந்த மேப்ல இங்க லெவல்ல எனக்கு காட்டும். ஸோ நம்ம எங்க இந்த வேரியபிளை யூஸ் பண்ணிட்டு இருக்கோம், பிபி பிளேன்ல தான் யூஸ் பண்றோம். ஓகேவா? ஸோ நான் இங்க வந்து என் சீன்ல இந்த பிளேன் பிபி பிளேன் இதை கிளிக் பண்ண உடனே இங்க வந்துருச்சா, அதோட பேர் என்ன வேணா இருக்கலாம். இதை நான் இங்க ரீநேம் பண்ணேன்னு வைங்க, டார்கெட்னு பேர் இருக்கு, இதை நான் ரீநேம் பண்ணலாம். ரீநேம் பண்ணிட்டு டோர் டார்கெட் நான் பேர் மாத்தினேன். இங்க பேர் மாத்தணும்னா இங்க மாறிடுச்சா, இங்க மாறணும்னா இங்க வெளியவும் மாறிடும் டோர் டார்கெட். இங்க பாத்தீங்களா உங்களுக்கு நன்னு இருக்கு, அதாவது எதுவுமே கான்ஃபிகர் ஆகல. சோ எது நம்மளுக்கு மூவ் ஆகணும், சோ இந்த ஐபிக்கர் இருக்கா, இந்த ஐபிக்கரை தூக்கிட்டு போயிட்டு ஓகே யா செலக்ட் பண்ணும். இந்த ஐபிக்கர் எடுத்துன்னு போயிட்டு இங்க செலக்ட் பண்ணும். செலக்ட் ஆயிடுச்சா பிபி டோர், அதாவது நான் பிளேன்ல இருக்கேன். நல்லா பாரு, நான் டோர் கிளிக் பண்ணல, நான் பிளேனோட ப்ளூ பிரிண்ட கிளிக் பண்ணி இதை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இப்போ சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணிட்டு இப்போ நான் ரன் பண்ணி பாக்குறேன் என்ன நடக்குதுப்பா. நகருதா? ஓகே, இதுதான்ப்பா நம்மளோட கம்யூனிகேஷன் கேப். இது நான் உங்களுக்கு இன்னும் டீப்பா நான் உங்களுக்கு இன்னும் அட்வான்ஸா சொல்லி தரேன். பட் இது வந்து ஒரு பேசிக், ஒரு ஃபண்டமெண்டல் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ளூ பிரிண்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரேன். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், அவ்வளவுதான். நம்மளுக்கு நீ கிளாஸ் ரேப் அப் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஒரு ப்ளூ பிரிண்ட் பிபி பிளேனை கிரியேட் பண்ணோம். அதுல பிரிண்ட் எஃப் நம்ம செக் பண்ணோம். ஃபர்ஸ்ட் நம்ம டிசைன் பண்ணோம் அந்த பிளேனை கலர் எல்லாம் கொடுத்தோம், அண்ட் கொலிஷன் பாக்ஸ் கொடுத்தோம். அந்த பாக்ஸ்ல இருந்து நம்ம ஒரு ஈவெண்ட் எடுத்தோம். அந்த ஈவெண்ட் பேரு என்னது, ஆன் காம்பனன்ட் பிகின் ஓவர்லேப்.
அது ஓவர்லேப் ஆனோடனே எனக்கு ஹலோ அன்ரியல் பிரிண்ட் ஆகணும். அதுக்கு வந்து செட் மெட்டீரியல் பச்சை கலர்ல செட் ஆகணும். அது டார்கெட் நம்ம கொடுத்தோம். அப்புறம் அதுக்கு வந்து அதை அப்படியே ஹோல்ட் பண்ணுங்க. அதுதான் பண்ணும். அதுக்கப்புறம் எண்ட் ஓவர்லேப் அதே மாதிரி பிரிண்ட் பண்ணோம். அதே மாதிரி இன்னொரு பழைய கலர் கொண்டு வரணும், ரெட் கலர். ஓகேவா? அதுக்கப்புறம் பிபி டோருன்னு நம்ம ஒரு டோர் டிசைன் பண்ணோம். டோர் கம்போனன்ட் பண்ணோம். பண்ணிட்டு நம்மளோட சீன்ல தூக்கிட்டு வந்து வச்சு அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஸ்கேல்ல அட்ஜஸ்ட் பண்ணிட்டு எவ்வளவு யூனிட்ஸ் தேவைப்படுதுன்ட்டு நம்ம ஈவென்ட் பிகினை வச்சு நம்ம டெஸ்ட் பண்ணோம். சிமுலேட் பண்ணி டெஸ்ட் பண்ணோம். ஸோ நான் டெஸ்ட் பண்ணி ஓகே இது கரெக்டா இருக்கு, நான் ஈவென்ட் ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு கரெக்டா வேலை செய்யணும் கான்ஃபிடன்ஸ் வந்தவொடனே, சிமுலேட் பண்ணிட்டு கான்ஃபிடென்ட் வந்தவொடனே ரைட் கிளிக் பண்ணிட்டு ஒரு கஸ்டம் ஈவெண்ட்டை நான் கிரியேட் பண்ணேன். இந்த ஈவெண்ட் வந்து என்னன்னா, இது வந்து ரிசீவர்ப்பா. இது வந்து இன்னொரு ப்ளூ பிரிண்ட்ல இருந்து இது வந்து மெசேஜ் ரிசீவ் பண்ணிக்குது. நம்ம எப்படி போன்ல ஒரு ஃப்ரெண்டுக்கு மெசேஜ் அது மாதிரி ரிசீவ் பண்ணிக்குது. ரிசீவ் பண்ணி இது இங்க அனுப்புது. ஃபர்ஸ்ட் இது ரிசீவ் ஆகணும்னா நான் இங்க சென்ட் பண்ணணும். ஸோ இங்க இருந்து நான் புல் பண்ணிட்டு அந்த இதுல புல் பண்ணிட்டு இந்த ஸ்டெப்பை நான் இன்னொரு தடவை பண்ணி காட்டுறேன். ஏன் நான் பண்ணி காட்டுறேன்னா, இங்க பாருங்க குயிக்கா நான் உங்க அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி காட்டுறேன். இன்னொரு வாட்டி பண்ணி காட்டுறேன்னா இன்னொரு மெத்தட் பண்றேன். நம்ம ஓப்பன் ஆச்சா க்ளோஸ் பண்ண வைக்கலாமா அதை? இங்க பாருங்க, இதை நான் அப்படியே டூப்ளிகேட் அடிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டூப்ளிகேட் அடிக்கிறேன். ஆனா இந்த முறை இன்னொரு கஸ்டம் ஈவெண்ட் யூஸ் பண்றேன். கஸ்டம் ஈவெண்ட் இது வந்து டோர் க்ளோஸ் நான் வைக்கிறேன். இதை இங்க கிளிக் கொடுத்துட்றேன். அண்ட் என்னோட லொகேஷன் வந்து 0, திரும்பி 0க்கு வந்துடணும். ஓகேவா? க்ளோஸ்னா 0 வரணும்ல. அதே மாதிரி டைமிங் அதே 2.5 செகண்ட். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நான் ஒரு கான்செப்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதோட நோட் எங்க கிளிக் பண்ணணும்? நான் க்ளோஸ் எப்போ ஆகணும்? அந்த பிளேன்ல இருந்து நான் வெளியே வரும்போது எனக்கு க்ளோஸ் ஆகணும். பிளேன் மேல நிக்க எனக்கு அது ஓப்பன்லயே இருக்கணும். பிளேன் விட்டு எப்ப நான் வெளியே வந்தோனோ உடனே எனக்கு அது க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இங்க போடலாமா அதை? இங்க போடலாமா அதை? ஸோ இங்க போட்டுட்டு டோர் க்ளோஸ் வந்துருச்சா? அது டோர் க்ளோஸ் மெசேஜ் அனுப்புறேன் நான். ப்ளூ கலர்னா மெசேஜ் அனுப்புது, ரெட் கலர்னா மெசேஜ் ரிசீவ் பண்றது. ஓகேவா? ஸோ இங்க வந்து டார்கெட் செல்ஃப். இப்போ நான் என்ன பண்ணேன், இங்க டார்கெட் இல்லாதனால நான் என்ன பண்ணேன், ரைட் கிளிக் பண்ணிட்டு ப்ரொமோட் வேரியபிள் கொடுத்துட்டு அதை குளோபல் வேரியபிளா இங்க ஹைட்ல இருக்கும். நான் உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். ப்ரொமோட் வேரியபிள் ஒன்னு கிரியேட் ஆயிடுச்சு. இங்க ஹைட்ல இருக்கா? ஹைட்ல இருக்கிறது அன்ஹைடா பார்த்து அன்ஹைடா மாத்தணும்னே எனக்கு இங்க காட்டுமா அது டார்கெட்? அதோட பேர் டார்கெட்டா? இதை கிளிக் பண்ண உடனே எனக்கு வியூ போர்ட்ல இங்க காட்டுத டார்கெட். என்னோட டார்கெட் இது டார்கெட், இது டார்கெட் டோர் தான் டார்கெட். இல்ல இப்படியும் நான் செலக்ட் பண்ணிக்கலாம். பிபி டோர் தான் என்னோட டார்கெட். இது மாதிரி நம்ம பண்ணுவோமா? ஞாபகம் இருக்கா? பண்ணா எனக்கு டோர் க்ளோஸ் ஆகும். ஆனா இவ்வளவு நம்ம இது பண்ணுவோம், ஏன்னா நம்ம டார்கெட் ரெஃபரன்ஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியாச்சு. நம்ம எதுக்கு 2 வாட்டி டார்கெட் கிரியேட் பண்ணோம்? அதனால இந்த டார்கெட் வேணவே வேண்டாம். ஓகேவா? பட் நான் பண்ணது இங்க நான் அப்படிதான் பண்ணேன். அதை ஞாபகம் வச்சுங்க. அதுக்காக நான் சொல்லி காமிச்சேன். ஸோ நம்ம ஆல்ரெடி இங்க ஒரு டார்கெட் கிரியேட் பண்ணிட்டோம். அதே டார்கெட் தான் இங்கேயும் க்ளோஸ் ஆகுது. அதே டோர் தான் க்ளோஸ் ஆகுது. அதனால இந்த டார்கெட்டை தூக்கி வந்து இங்க நான் ஜாயின் பண்ணிட்டேன். முடிஞ்சு போச்சு. நம்ம எப்படி பிளேன் இது பண்ணோம் அது மாதிரி டார்கெட் ரெண்டுத்துக்கும் ஒண்ணுதான். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி இங்க அந்த டார்கெட்டை செட் பண்ணியாச்சு இங்க வியூ போர்ட்ல. ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ரன் பண்றேன். ஸோ நான் ஏறி நிக்கிறேன், டோர் இதுவாயிடு, நான் வெளியே வரேன், டோர் க்ளோஸ் ஆயிடும். பாதியிலே நான் ஏறினா ஞாபகம் இருக்குங்களா? இந்த சில கேம்ஸ் எல்லாம் ஏறி நிற்கும் போதுதான் அந்த இது டக்குன்னு உள்ள ஓடிடணும், எல்லாம் க்ளோஸ் ஆக ஆரம்பிச்சிடும். தெரியும்ல அந்த கேம்ஸ்? ஞாபகம் இருக்கா? அந்த உள்வரின் கேம்ஸ்லாம் நீங்க விளையாடுறதா தெரிஞ்சிருக்கும். அந்த இது மேல நின்னா அந்த டியூரேஷனுக்குள்ள நீ ஓடிடணும், இல்லைன்னா அது க்ளோஸ் ஆயிடும் அந்த கேம். கரெக்டா நிக்கணும், கரெக்டா ஞாபகம் வச்சுக்கணும். நான் ஓடுறதுக்குள்ள 2 செகண்ட் ஆயிடும்டா. ஸ்லோவா ஓடக்கூடாது, ஸ்லோவா நடந்து போயினா க்ளோஸ் ஆயிடும். ஸோ வேகமா ஓடணும். ஸோ அது மேல நில்லு, ஓடிட்டா நான் கிராஸ் பண்ணிடும் அந்த லெவல். புரியுதா? ஸோ இதுதான்ப்பா அந்த கேம் லாஜிக்ஸ். ஸோ இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடக்ஷன் டு அன்ரியல் ப்ளூ பிரிண்ட். கொஞ்சம் லாங்கா இருந்தாலுமே ஐ கெட்ஸ் இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ளூ பிரிண்டோட இன்ட்ரோடக்ஷன் செஷன். இதை நீங்க புரிஞ்சுக்க, இந்த ப்ராஜெக்ட்ல தான் நம்ம ட்ரூ அவுட் நம்ம 7-8 கிளாஸையும் நம்ம இதில் தான் பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். ஸோ த கிளாஸ் இஸ் டன். தேங்க்யூ ஸோ மச். யா, வில் கேட்ச் அப் இன் அரித்மெட்டிக். இங்க பாருங்க, ஸோ கடைசி வரைக்கும் நம்ம அரித்மெட்டிக் பார்க்கவே இல்லை. அரித்மெட்டிக் பார்ட் 1 நான் இன்னைக்கு எடுக்கலான்னு பார்த்தா, ஸோ கொலிஷன் கான்செப்ட்ஸ், ஸோ வி மேட் ப்ளூ பிபி டோர் ஓப்பனிங், இதை நம்ம பண்ணோம். ஸோ இதை என்ன பண்ணோம், ஃபர்ஸ்ட் என்னென்ன நோட் பார்த்தோம், செட் மெட்டீரியல். நான் உங்களுக்கு நோட் ஷீட்லாம் கொடுக்குறேன், எது இம்பார்ட்டன்ஸி ஒரு 100 நோட் தெரிஞ்சுக்கிட்டா போதும். செட் மெட்டீரியல் பார்த்தோம், அதுக்கப்புறம் மூவ் காம்போனன்ட் டு இந்த நோட பார்த்தோம். டிஃபால்ட்டா ஹலோ வேர்ல்ட்லயே நம்ம பிரிண்ட் பார்த்துட்டோம்.
பிரிண்ட் நோட பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் இதுல வந்து ஆன் காம்போனன்ட், பிகின் அண்ட் ஆர் எண்ட் ஓவர்லேப் இதை பார்த்தோம். இந்த 2 நோடு பார்த்தோம். பிகின் ஓவர்லேப், எண்ட் ஓவர்லேப், அண்ட் டோர் ஓப்பனிங் சிஸ்டம், செட் மெட்டீரியல் பண்ணோம், மூவ் காம்போனன்ட் பண்ணோம், அண்ட் எஸ்பெஷலி கஸ்டம் ஈவெண்ட்டை புரிஞ்சுக்கிட்டோம். கஸ்டம் ஈவெண்ட்ஸ் இது எப்படி நம்ம ட்ரிகர் பண்றதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம். அதாவது இது வந்து ப்ளூ பிரிண்ட் கம்யூனிகேஷன். இந்த கஸ்டம் ஈவெண்ட் வந்து ஒரு ப்ளூ பிரிண்ட்ல இருந்து இந்த ப்ளூ பிரிண்ட் எப்படிடா கம்யூனிகேட் பண்றதுன்னு தான் இந்த கஸ்டம் ஈவெண்ட். ஓகேவா? அதுக்கப்புறம் பேசிக் ஆஃப் குளோபல் வேரியபிள் இது நம்ம இன்னும் டீடைலா பார்ப்போம். நம்ம உங்களுக்கு குளோபல் வேரியபிள் ஒன்றும் இல்லை, ஸ்கேலர் பேராமீட்டர் ஞாபகம் இருக்கா மெட்டீரியல்ல, அதுவும் இதுவும் ஈக்குவலண்ட் தான். ஓகேவா? இது நம்ம இன்னும் டீடைலா வேரியபிள் கான்செப்ட் இங்க பார்ப்போம். ஓகே, ஸோ வி ஆர் டன் வித் டுடேஸ் ப்ளூபிரிண்ட் இன்ட்ரோடக்ஷன் டு ப்ளூபிரிண்ட் செஷன் இன் அன்ரியல் என்ஜின். ஓகேங்களாமா? ஸோ நம்ம அரித்மெட்டிக் கிளாஸ் வந்து மோர் ஓவர் இன்னும் கப்புள் ஆஃப் டேஸ் 2 டேஸ்ல பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வெரி மச். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. வழக்கம் போல give me 2 hours time. Your content will be updated in the portal. Okay, and your mobile app. Thank you. That's the end of the day. Bye.